கண்ணில்லை என்றாலோ நிறம் பார்க்க முடியாது, நிறம் பார்க்கும் உன் கண்ணை நீ பார்க்க முடியாது. கோயிலிசை போதுமே, அட கோயில் முகம் தேவையா, உணர்வுகள் போதுமே அதன் உருவன் தேவையா. ஒரு முஸ்லீம் பிள்ளை ஒன்று வந்துட்டு மெசேஜ் பண்ணியிருந்துச்சு, அண்ணா எனக்கு வந்துட்டு 18 வயசு இஞ்சி வாங்க, நாங்கள் வந்து காகம் கலைக்கிறக்காண்டி 2 பேர் இறக்கிறீங்க உங்க காகம் கலைக்கிறது அதுக்கேற்ற உடுப்பு தான் ஆடா, இது காகம் கலைக்கிற உடுப்பு தான் அதாங்கல்ல. அரே அரே இது நியாயமான அடி ஆழம் என்ன? 60 அடியா? 60 அடி என்ன? எவ்வளோ காசு வாங்கினது தெரியுமா? தெரியாதா? சந்தோஷம் தானே? சந்தோஷம் தான், ரொம்ப சந்தோஷம். சுண்ணாவெல்லாம் கலைஞ்சு போயிட்டு ஏன் சுண்ணாவெல்லாம் கலைஞ்சு கோயிலுக்கிட்ட வந்துட்டோமோ? நீங்க அங்கால பக்கம் போடுங்க, நீங்க எங்கால வரண்டா ஒரு 22 கிலோமீட்டர் வரணும். உங்களுக்கு தெரியுமே, எது காட்டுங்க. என்ன சாமானது? பிராஸ் லேர்னஸோ? பிராஸ் லேர்னஸோ? ஏன்னா நான் லைசன்ஸ் எடுக்க கேட்டேன் உங்களை. இவர் என்ன இப்போ 300 ஆண்டவர் என்ன பிரச்சனை? நான் சொன்னேன் வீடியோவுக்கு கதைக்கப்படாது. இங்கே அந்த இது பிளாஸ்டர் அந்த இது இருந்தல டபுள் கம். உண்மையிலே வந்துட்டு தம்பியாக்களோட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பெரிய பொக்கிஷம் தான் சொல்லணும். ஸோ இதை கொண்டு போயிட்டு நாங்கள் இப்போ ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறோம். ஈஸியாக தான் கார்கள் சரி வரா பார்க்குற எல்லாம் சொல்லலாம் ஈஸியான வேலைண்டு. எங்களோட இளம காலம் போகுது பிடிக்க, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுலே போகுது இளம காலம். ஏன்னாண்டா நீங்கள் யாரண்டா இந்த மிஷினை வந்து செட் பண்ணி விட்றாள் சரியோ? உங்களை தான் கூப்பிடுவோம். ஆல்வேஸ் இங்கே அப்படியே நேரம் வாடாப்பா. புது சேட்டு மொண்டு போட்டு கிடாக்கு அப்பா என்ற போடுற சேட்டை பார்த்தாலா? சரி சரி, அப்படியே இங்கே இட வைக்கும் படி கொண்டு வரட்டும். ரைட் டேர்ன். யார் வந்திருக்கேன்னு தெரியுதா? என்ன பேர் சொல்லுங்க அப்போ? கிருஷ்ணா அண்ணா. குரலை கேட்க ஒரு ஆசையாக தான் கிடக்கு. இவர் தான் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி விடுவார். சார் பாருங்க, என்ன எனக்கு ஓப்பன் பண்ணுங்க. இதில் பாருங்க கொஞ்சம் இந்த ஒரேஞ்ச் லைட் ஒன்று எரியுதல்லோ, சரி தானே? இப்போ இது வந்து நான் நினைக்கிறேன் வந்து க்ரீனாக மாறும் ஃபுல்லாக. சரியா தம்பியா? உன்ட்டு அந்த இதோட அந்த கழட்டி காட்டுற அந்த வால்டிப்பு அந்த அந்த வெளியில் அந்த காதான வெளியில் எடுத்து காட்டுங்க இருக்கும் பாருங்க, அதை வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. நான் ரைட்டு நீங்கள் உள்ளுக்கும் இது என்ன வால்டிப்பெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக போட்டு மெக்கானிக்கில் பார்த்துருக்கேன் அவ்வளோ என்ன ஏன்னா அது உள்ளங்கா இல்லை. ஐயோ கலட்டி போட்டு கைக்க கொழுங்க. ஐயோ நான் மறந்து போட்டேன். ஹலோ தம்பியா, நாங்கள் கேட்குற விளங்குதா? இப்போ இருக்குதா? நாங்கள் கேட்குற இருக்குதா? நோ பண்ணுறேன். நான் கேட்குற இருக்குதாடா? ஆமாம் கதைகளுக்கும் கணேசன் கேட்குதா? நான் கேட்குற வித்தியாசம் தெரியுதா? கதைங்க அப்பம் தனேஷ் கதைட்டாடே கைடன் ஏன்னா கதை அவர் கேட்குற மாட்டேங்க. 2 மூணு கதை கேட்டாப்பா நீடு. சரி இப்போ இப்படி செஞ்சு பார்ப்போம் சரியோ? ஆறு தனேஷ் உங்களோட மிஷினை காட்டி தம்பியை போட்டுங்க ஒருக்கா. சரி இதை தாங்க ஒருக்கா. ஆனால் என்ன கதை கேட்கக்கூடாதா? பேங்கில் போட்டிங்களா? கொண்டாங்க புத்தகத்தை எடுத்துன்னு ஓடியா. மற்ற என்னண்டாக்கா இது நீங்கள் கொழும்புலேருந்து அனுப்பினீங்க, நாங்கள் இங்கே ஒரு 300 ரூபா டெலிவரி சார்ஜ் கொடுத்து எடுத்தாங்களா, அது ஒரு அக்கௌண்ட் நம்பர் அனுப்புகிறோம், போட்டு விட்றீங்களா எனக்கு? நான் போட்டு வரேன். ஓகே தம்பி, ஓகே 300 ரூபா போட்டு விடுங்க. என்ன நன்றி கிருஷ்ணா அண்ணா. பேச காணலையோ? ரோசாவே என் வீட்டு ரோசாவே, நான் பாடும் சங்கீதம் கேட்காமல் தூங்காதே. பாருங்க பார்த்தாலும் சந்தோஷம் குறுக்காலே போகாதையா? என்னப்பா இது? ரோசாவே என் வீட்டு ரோசாவே, பார்த்தாலும் சந்தோஷம் குறுக்கால போகாதையா? இது இந்த படிக்குதுப்பா. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இலங்கையில் யாழ்ப்பாணம் மாவட்டம் வல்வெட்டித்துறை டவுனுக்கு பக்கத்தில் தான் நிற்கிறேன். ஸோ வந்து இன்றைய தினம் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அச்சுவேலி பகுதியில் நவகிரிக்கு வந்துட்டு போகிறோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், தெரியும் வந்து நாங்கள் அந்த 2 தம்பியாக்கள்கிட்ட வீடியோ ஒன்று எடுத்து போட்டிருப்போம். வந்து
பிறந்ததுலேருந்தே வந்து கண்ணும் தெரியாது காதும் கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு காது கேட்காதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுற மிஷின் ஒன்றங்களை கேட்டிருந்தாங்க. ஸோ கேட்ட நிலைமையில் வந்துட்டு யாருமே ஹெல்ப் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முதல் நாளே வந்துட்டு மிக பெரும் உதவியாக வந்துட்டு 1,70,000 ஒன்று வந்துட்டு கொடுத்துருந்தோம். காது கேட்காதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுற மிஷின் ஒன்றங்களை கேட்டிருந்தாங்க. ஸோ கேட்ட நிலைமையில் வந்துட்டு யாருமே ஹெல்ப் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முதல் நாளே வந்துட்டு மிக பெரும் உதவியாக வந்துட்டு 1,70,000 ஒன்று வந்துட்டு கொடுத்துருந்தோம். ஸோ வந்து கொடுத்து அவங்க வந்துட்டு அடுத்த நாளே வந்துட்டு மிஷின் வாங்க போகிற டைமில் ஃபார்ச்சுனேட்லி லண்டன்லேருந்து வந்து ஒரு அக்காவரால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்கள்கிட்ட வந்துட்டு ஒரு அந்த மிஷின் ஒன்று இருக்குது தம்பி, அதை நான் வந்துட்டு கொழும்புலேருந்து உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியும் நான் வந்து அவங்களுக்கு கால் பண்ணி அவங்க அந்த வாங்க போன இடத்துலேருந்து நான் நிப்பாட்டியிருந்தேன். நீங்கள் வாங்க வேண்டாம், அந்த மிஷினை வந்து நான் வந்து உங்களுக்கு கொழும்புலேருந்து எடுத்து தரேன், அது வந்துட்டு இதை விட நல்ல மிஷினாகவும் குவாலிட்டியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் இன்றைய தினம் அந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கேகேஎஸில் வந்துட்டு அந்த பிரகாசன்னு சொல்லக்கூடிய அந்த ட்ராவல்ஸில் வந்துட்டு இருக்குது. ஸோ நாங்கள் போயிட்டு அதை பே பண்ணி எடுத்துக்கொண்டு போயிட்டு நாங்கள் அந்த அச்சிவேலி தம்பியாக்களுக்கு வந்துட்டு கொடுக்க போகிறோம். ஸோ அதைத்தான் இன்றைக்கு வீடியோவில் வந்துட்டு பார்க்க போகிறீங்க. இப்போ நேற்றைய தினம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் எஸ்கே விலாக்கில் வந்து அம்மா கூட சேர்ந்து சமைக்கிற வீடியோ தான் வந்து போட்டிருப்போம். உங்களுக்கு நல்லாவே தெரியும் வந்து அம்மாக்கள் வந்து நாளைக்கு பயணம். ஸோ வந்து இந்த உலகத்தில் அம்மா அப்பா மிஞ்சின சக்தி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிக்கு வந்து அவங்க வந்துட்டு நிற்கத்தக்கதாக சில காரியங்களை நாங்கள் செஞ்சு கொள்ளவும் முடியாது, அவங்களுக்கான டைமையும் நாங்கள் கொடுக்கணும். ஸோ அந்த வகையில் நீங்கள் புரிஞ்சு கொள்ளுவீங்க அப்படின்ற நம்பிக்கையில் வந்துட்டு நாங்கள் போட்டிருந்தோம். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு வீடியோ, நல்ல ஒரு ஃபனியாக இருந்திருக்கும். நிறைய பேர் நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ வந்துட்டு பாருங்கள் மிஸ் பண்ணியிருந்தா. அண்ட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதில் பாட்டு வந்து இன்றைக்கு வந்து நாங்கள் எஸ்கே வியூ சேனலில் வந்துட்டு போடுவோம். ஸோ நீங்கள் அதையுமே வந்து பார்க்கலாம். எங்களோட உறவுகளாக நீங்கள் வந்து எங்களை புரிஞ்சு கொள்ளுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்புகிறோம். சேம் டைம் வந்துட்டு இன்றைய காலையில் ஒரு முஸ்லீம் பிள்ளை ஒன்று வந்துட்டு மெசேஜ் பண்ணியிருந்துச்சு. அண்ணா எனக்கு வந்துட்டு 18 வயசு, நான் இப்போ தான் வந்து A லெவல் செய்கிறேன், விடிய வந்துட்டு படிக்க எழுப்பின உடனே வந்துட்டு உங்களோட வீடியோ ரெண்டும் தான் ஃபஸ்ட்டாக பார்ப்பேன். ஸோ வந்து பார்த்துட்டு தான் வந்து நான் படிக்கிறதே. ஸோ அந்த வகையில் வந்துட்டு நான் டெய்லி கால் பண்ணுறேன், நீங்கள் வந்துட்டு எனக்கு ஆன்சர் பண்ணுறதே இல்லைன்ட்டு வந்துட்டு உங்களை வந்து மீட் பண்ணணுமென்னு சொல்லி உங்களுக்காண்டி நான் அம்மாட்ட சொல்லி கிஃப்ட் எல்லாம் வந்துட்டு வாங்கி வச்சுருந்தேன். ஆனால் நீங்கள் வந்துட்டு கால் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் விட்டதால் வந்து எனக்கு வந்துட்டு உங்களில் சரியான கோபமும் கவலையாகவும் இருக்குது அண்ணா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை வந்து மெசேஜ் பண்ணியிருந்துச்சு. உண்மையிலே வந்து சரியான கவலையாக இருந்துச்சு அதை பார்க்குறப்ப. அண்ட் வந்துட்டு இன்னும் ஒரு விஷயம் சொல்லிச்சுது, வர்ற வெளிநாட்டுக்காரர் எல்லாரையும் வந்து போயிட்டு ஏற்றுறீங்க, அவங்கள கூட்டி கொண்டு போயிட்டு வீடியோலாம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவங்களோட கோல் எல்லாம் ஆன்சர் பண்ணுறீங்க தானே, ஏன் எங்களை இக்னோர் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி. அந்த வார வெளிநாட்டுக்காரரை கேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் வந்து நாங்கள் அவங்க கால் பண்ணின உடனே வந்துட்டு எடுக்கிறோமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எவ்வளோ சிரமப்பட்டு எங்களோட வீடு தேடி இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கனடாலேருந்து ஒரு அக்கா நான் எழும்பி வெளியில் வாரம் திடீரெண்டு இதுக்கு வந்தேன், நான் வந்து ஏங்கி போனேன், என்னடா இப்போ ஒரு அறிவித்தலுமே இல்லாமல் அக்கா வீட்டுக்கு பூந்துட்டா அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அவங்க அந்த இடத்தையெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சு அவங்க தங்களோட அன்பின் நிமித்தம் வந்துட்டு எங்களை தேடி வராங்களே தவிர வந்துட்டு நாங்கள் அப்படி வெளிநாட்டுக்காரருக்கு வந்துட்டு ஆன்சர் பண்ணுறோண்டோ இல்லாட்டி உள்நாட்டுக்காரருக்கு ஆன்சர் பண்ணாமலோண்டோ இல்லை. ஸோ அந்த மாதிரிக்கு நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். உண்மையிலே வந்து அந்த பிள்ளைய மாதிரி மென்டாலிட்டியில் வந்து நிறைய பேர் இருப்பீங்க. அந்த மாதிரிலாம் இல்லை, நாங்கள் வெளிநாட்டுக்காரருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோண்டோ இல்லாட்டி உள்நாட்டுக்காரருக்கு வந்துட்டு முக்கியத்துவம் கொடுக்காமலண்டோ இல்லை அப்படின்றத நீங்கள் நல்லா புரிஞ்சு கொள்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ வந்து நாங்கள் இன்றைக்கி அந்த அச்சிவேலி தம்பியாக்களை போய்ட்டு சந்திக்க போகிறோம். உண்மையிலே வந்துட்டு சந்தோஷம் மறுபடியும் சந்திக்கிறதுல. ஸோ அதை நாங்கள் பார்க்குறதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் வந்துட்டு இப்போ எங்களோட பயணத்தை கேகேஎஸ் நோக்கி வந்துட்டு தொடரலாம். ஸோ அதுக்கு முன்னே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த உடுப்பட்டி பகுதியில் வந்துட்டு அந்த ஒரு அக்காவரால் வந்துட்டு, அதாவது வந்து அம்மாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கிணறு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கிணறு ஒன்று கேட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு அவங்களுக்கு அந்த கிணறும் வந்துட்டு அடித்து கொடுத்துருந்தோம். ஸோ அதே மாதிரிக்கா நோம்பலாக போயிட்டு பார்த்துட்டு போகிறோம். என்னென்னு சொன்னால் அவங்களோட வேலை வந்துட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகலை. ஸோ வந்து ஒன்கோயிங்காக வந்துட்டு போய்கொண்டிருக்குது அப்படின்ற வந்துட்டு உங்களுக்கு காட்டி கொண்டு போகணுமேனு சொன்னால் உதவிக்கு காசு அனுப்பினவங்க வந்துட்டு நினைப்பாங்க இன்னொரு அப்டேட்டும் இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் வந்துட்டு அதில் போயிட்டு நாங்கள் அதையும் அப்படியே காட்டி கொண்டு வந்துட்டு அப்படியே நாங்கள் கேகேஸு போகலாம். இங்கே வாங்க, நாங்கள் வந்து காங்கலைக்கிறக்காண்டி 2 பேர் இறக்கிறோம். உங்க காங்கலைக்கிறது அதுக்கேற்ற உடுப்பு தான் ஆடா, இது காங்கலைக்கிற உடுப்பு தாங்க அதாங்கல்ல. அரே அரே சரி ஓகேண்ணா. அப்போ நாங்கள் வந்துட்டு எங்களோட பயணத்தை வந்துட்டு தொடரலாம் வாங்கோ.
கண்டிப்பாக நீங்கள் வந்து யோசிப்பீங்க உடுப்பட்டி அங்கே இருக்குது ஏன் நாங்கள் வல்வெட்டித்துறைக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் உடுப்பட்டியிலேருந்து நாங்கள் வல்வெட்டித்துறை வரும் வரைக்கும் எங்கடா ஒரு அமைதியான ஒரு இடத்துல இருந்து இந்த வீடியோ இன்ட்ரோ கொடுப்போம்னு சொல்லி பார்த்து கொண்டே வந்தோம். ஒரு இடமுமே வந்து எங்களுக்கு அம்படையில் எல்லா இடமுமே வந்து சனத்தொகையாகவும் சத்தமாகவும் இருந்துச்சு. இது இவ்விடத்தோட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஆக்கள் இல்லை, ஆனால் காகம் கூடு இருக்கேண்ணே. ஸோ அந்த மாதிரி அப்படியே நாங்கள் பைய வந்துட்டோம். ஸோ நாங்கள் இப்போ ஃபஸ்ட்டுக்கு அந்த உடுப்பட்டி அக்காட அலுவலகம் பார்த்துக்கொண்டோம். அதாவது கிணறு வந்துட்டு அடித்தது ஓகேயா அண்ட் வந்துட்டு தொட்டி வந்துட்டு கட்ட விட்டு நாங்கள். ஸோ அதுவும் வந்துட்டு என்ன மாதிரி கட்டுறாங்க அப்படின்றத வந்துட்டு பார்த்து கொண்டு நாங்கள் போகலாம். வந்து அவங்கள்ட்ட அந்த ஃபினிஷிங் வீடியோ வந்து நாங்கள் லேட்டராக வந்துட்டு போடுவோம். சரி தானே. சேம் டைம் வந்து அந்த உடுப்பட்டி தம்பிக்கும், அதாவது அந்த கந்தரியா தம்பிக்குமே வந்து காசு அனுப்பின நீங்கள் ஒரு சில பேர் வந்து. ஆனால் அவருக்கு வந்துட்டு என்ன செய்கிறது அப்படின்ற மாதிரிக்கு வந்து நாங்கள் தீர்மானிக்கலை. காரணம் என்னென்னு சொன்னால் அவங்க கடை கேட்டவங்க அந்த கடையை வந்துட்டு செஞ்சு கொடுத்தாலும் வந்து அவங்களுக்கு அதை ரன் பண்ணக்கூடிய மாதிரிக்கு வசதி வராது. ஸோ செய்கிறத வந்து சரியாக செய்யணும் அப்படின்றதான் எங்களோட நோக்கம். ஸோ வந்து அதையும் நாங்கள் வந்துட்டு லேட்டராக அப்டேட் பண்ணுறோம் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத. ஸோ இன்றைய தினம் இந்த ஒரு 2 விடயத்தையும் நாங்கள் பார்க்கலாம். சரி தானே. ஸோ நாங்கள் இப்போ அக்கா இந்த வீட்டடிக்கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். அக்கா பின்னே போகிறோமாக்கா? ஓகே நிற்கிறா வந்தாக்கா வேலை செஞ்சு. வணக்கம். என்னம்மா இப்போ வேலை இல்லை? என்ன வேலை செய்கிறக்கோ? அதுதானேக்கா எனக்கும் பிரச்சனை. எங்கட வீட்டுக்கும் வேலையாகலை பிடிச்சி கொள்ளலாம் கிடக்கு. பெரிய கரைச்சலாக கிடக்கு வேலையாக்கள். கஷ்டம்னு சொல்கிறாங்களா, ஆனால் வேலைக்கு யாரும் மாறுறாங்க இல்லை. அதான் பிரச்சனை கிடக்கு. எங்கள் இடத்துல கிணறு அடித்தது பின்னுக்கு அங்கேயா? எங்கள் காட்டுக்கு வாம இருக்கா அஞ்சு இதுலையா தண்ணி? என்ன நல்ல தண்ணியா? என்ன மாதிரி தெரியல, பார்க்கல தானே. என்ன பட் அது கிணறு அடிக்க நான் வரையில் நினைக்காதீங்க. நான் வேறு இடங்களில் நின்றான். 2 தான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி விட்டது. ஆனால் இது நியாயமான அடி ஆழம் என்ன? 60 அடியா? 60 அடி. என்ன எவ்வளோ காசு வாங்கினது தெரியுமா? தெரியாதா? சாதாரணமாக நாங்கள் அடிக்கிற இடங்கள் 30 அடி 35 அடி 48,000 அப்படி முடிகிறது. இது வந்து உங்களுக்கு 65,000 முடியும்னு சொல்லி அவர் தெரிஞ்சான்னு தானே. இப்போ 60,000 வாங்கினவர் எங்கள்கிட்ட. உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். அவர் சிலவில் சொல்லிக்க மாட்டார். ஏனெண்டா இப்போ சிலவில் அந்த குறைச்சி விடும்போது இப்போ 5,000 குறைச்சி விட்டா அதை சிலவில் நான் எடுக்கக்கூடும்னு சொல்லாம விட்டுருக்கலாம். அவர் அப்படி இல்லைக்கா. அவர் வந்து அப்படி நினைச்சிருக்கலாம் வந்து சிலவில். என்ன இப்போ உண்மையிலே அவர் வந்து அப்படி சொல்லலாம். உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தான். நாங்கள் தான் காசு கொடுக்க போகிறோம் அந்த சொல்லியிருக்காது. அப்போ இதுக்கு வந்துட்டு 60,000 முடிஞ்சு. இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் உங்களுக்கு இது இதில் தொட்டி கட்டிக்கலாம் தானே. இதில் இந்த அறைக்கு பிளங்க கூடாதான் தண்ணி. இந்த அறைக்கு பிளங்க கூடாதாம்மா? யார் சொன்னது? சாத்திரின்னு சொன்னதா. அவர் கிணறு அடிச்சவர்னு சொன்னவர். என்னதுக்கு இதில் கிணறு அடிக்கிறீங்கன்னு? யாரு? அவர் தான். அவர் தான் அந்த கிணறுல அடிக்கலாம். தேங்காய் உருட்டி அவர் தான் செய்தவர். இதில் தானே அடிக்கும். டாய்லெட் அங்கே இருக்குது. அங்கேயும் டாய்லெட் இல்லை உங்களுக்கு? முன்னுக்கும் டாய்லெட் இதெல்லாம் அடிக்கும். 2 இல்லை. அப்போ நான் அவன் முன்னுட்டுக்காரட்டு அப்போ இதெல்லாம் அடிக்கும். இங்கே இருந்து இப்போ பைப் லைன் அங்கே எடுக்கணும். உங்களுக்கு அது மட்டும் தான் கொஞ்சம் சிலவா அப்போது. என்ன அப்போ வந்து அக்கா எங்கள்கிட்ட மெயினாக கேட்ட உதவி வந்து கிணறு. அப்போ கிணறு வந்துட்டு அடித்தாச்சு. சேம் டைம் வந்துட்டு அவங்க பிளங்கக்கூடிய மாதிரிக்கு ஒரு தொட்டியும் வந்துட்டு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அந்த உதவி செஞ்சவங்க வந்துட்டு ஆசைப்பட்டாங்க. அதே மாதிரி காட்டுவோம் உங்களுக்காக. நாங்கள் அதுலேருந்து டெப் எடுத்து தந்தால் ஓகே தானே? இங்கே ஓ பைப் லைனை போட்டு விட்டோம்னு சொன்னால் ஓகே. இது உங்களுக்கு இனஃப் தானே? போதும் தானே? எங்களுக்கு இது என்னன்னு சொல்கிறது, எனக்கு மகும் போதுமானதுக்கும் அதிகமானது. யா அண்ட் வந்துட்டு இதை நிலத்தெழுத்து பூசி அந்த ஒரு சிவப்பொண்டு வச்சு சொல்லுங்க. இதுக்கு என்ன சாமான் நீங்கள் பறிச்சனீங்க? மண் உங்கள்கிட்ட இருந்தது? மண் இருந்தது. கல்லும் கொஞ்சம் வாங்கினாங்க. மற்ற அதில் பழசில் இருந்ததா? வெளியில் போட்டு நம்மள எவ்வளோ முடிஞ்சு உங்களுக்கு இது வரைக்கும்? இதுக்கு
அவருக்கு கூலியோட கொடுக்கறதோட 32 முடியுது. 32,000 முடியுது. 32,000 முடியுதுன்னு முடிஞ்சுதா முடியுமா? அவர்கிட்ட கூலி கொடுக்கறதோட முடியும். அதான் ஏன்னா ஒரு நாளுக்கு வேலை இருக்கேன் கொடுத்தா 32,000 முடியுமா? 32,000 முடியுமா தம்பி? 40,000 மட்டும் நோ இல்லாட்டி 32 தாங்க. உங்களுக்கு 32 காணும் தானே? 32 தாங்க. ஏண்டா எங்களுக்கு நீ மோட்டர் வண்டி பூட்ட வண்டி இருக்குதுல்ல? அது நீங்கள் செய்வீங்களா? காசு இருந்தால் மோட்டர் வண்டி பூட்டுவீங்களா? செய்வீங்கண்ணே? இல்லை எனக்கு சிரமம் வண்டி இல்லையாக்கா எனக்கு டைம் வராது. நீங்கள் அதை ஒருக்கா செஞ்சீங்களான்னு சொன்னால் நல்லம். ஓ அதுலேருந்து டேப் எடுத்து கிட்டத்தட்ட அதுலேருந்து பைப் எடுக்கிறதுக்கு நம்மள அதுக்கு ஒரு 2.5 பைப் பண்ணாலும் மிஞ்சால 3 பைப்பு கொஞ்சம் கூட காசு முடியும். அடே தொட்டி கட்டினவர் சொன்னார் அதுலேருந்து இது வரைக்கும் பாருண்டா அந்த 1.5 அடி பைப்பு 40 அடிக்கு கிட்ட வரும். 40 அடி கிட்ட வரும். ஆனால் நீங்கள் 1.5 அடி பைப்பெலாம் நீங்கள் கொண்டு வர வேண்டி இல்லை. 1 அடி பைப்லேயும் இங்கே கொண்டு வரலாம். உங்களுக்கு வந்து தண்ணி அது 1 அடி பைப்பால் வர தண்ணியும் காணும். சரி நீங்கள் 1.5 கொண்டு வரண்டாலும் அது உங்களை பொறுத்தது. அப்போ நான் வரேன் அதில் 60 இதில் 32 92 92 மோட்டர் வந்து இதுக்கு வந்து நாங்கள் கிணத்துக்கு இறக்குற மோட்டர் எடுப்போம். சரி தானே? அது உங்களுக்கு பாதுகாப்போம். இந்த வழியில் பூட்டுறது வந்துட்டு வண்டி இல்லை, அதுக்குன்ற ஒரு இடம் வேணும் செப்பரேட்டாக. அப்புறம் அது கட்டணும். இது நாங்கள் கிணத்துக்கு இறக்குறத எடுத்து விட்டோம்னு சொன்னால் ஈஸியாக வந்துட்டு கோஸ் குறைஞ்சி எடுத்தாலும் பாவிக்கும். சரியா? அப்போ நாங்கள் வந்துட்டு ஒரு 3/4 கோஸ் மோட்டர் வந்து காணும் உங்களுக்கு இல்லை கீழுக்கு இறக்குறது. நீங்கள் என்ன விலைன்னு கேளுங்க. இப்போ நீங்கள் செய்ய இயலுமா உங்களால்? இப்போ வேலை செய்கிற கரண்ட் வேலை செய்கிறவையோட அங்கே நாங்கள் கதைக்கணும். அப்படியா? ஓகே. அப்போ நான் உங்களுக்கு அதுக்குமா காசு தரேன். அப்போ இதில் 32 இல்லை 32 இன்னும் ஒரு 50 தாங்க. உங்கள்கிட்ட காசு இருந்தா நாங்கள் போன முறை அந்த காசை வச்சு பயன்படுத்துறீங்களா? ஓகே ஓகே ஓகே. இவர் தானே கடை கேஷியர். கணக்கு பெயிலாம் முதல் வந்துட்டாக்கா நாங்கள் காசு எடுத்து கொண்டு வரையில. அப்போ திரும்ப போய் எடுத்து கொண்டு வரோம். அப்போ இதில் 32 கூட சாரி இதில் 32 கூட தொட்டி காசு இருக்குது. சரி தானே? மற்றது இதில் வந்து 50 இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்தி உங்களோட மோட்டரை வந்துட்டு ஃபிட் பண்ணுங்க. சரி தானே? மோட்டருக்கு வந்துட்டு எவ்வளோ முடியுதுன்னு எழுதி வைங்க. நான் ஃபைனலாக வருவேன் தானே? வரும்போது வந்துட்டு ஒரு வேளை வந்து காணாமல் எதுவும் இருந்தால் நான் வரும்போது தருவேன். சரியா? சந்தோஷம் தானே? சந்தோஷம் தான். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஓகே. நாங்கள் இப்போ இல்லை நாங்கள் இப்போ உங்கள்கிட்ட இந்த வரையில் ஃபைனலாக வந்து எல்லாம் ஃபிட் பண்ண பிறகு நாங்கள் தண்ணியையும் வந்துட்டு போடுறது எல்லாம் காட்டி எடுப்போம். நீங்கள் இந்த 32,000 தான், இந்த 32,000 தான், அது உங்களோட காசு தானே? அதுக்கு அந்த வயர்கள் இதுகளை வண்டி போடுங்க. எவ்வளோ முடியுதுன்னு எனக்கு ஒருக்கா நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் நான் அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி காய்ச்சி செய்வேன். சரியா? ஓகே. அப்போ நான் போயிட்டு பிறகு வரேம்மா. சரி ஓகே. ஏன் சிரிக்கிறேன்? இவங்க தான் காட்டுங்க. அதுதான் கேஷியர். ஆனால் கணுதன் பெயில நான் காசு அனுவேன் பிரச்சனை இல்லை. இவர் வந்து எங்கேயும் நின்றாக்கல பேர் இங்கே கற்றுதுப்பா கலைங்க கலைங்கப்பா. என்னப்பா? சரியாக்கா வாரம் போட்டேண்ணே பிறகு வாரம்மா. ஓகே ஓகே ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து கேகேஎஸ்க்கு வந்துட்டோம். ஸோ வந்து கேகேஎஸில் இருக்கிற ஒரு ட்ராவல்ஸில் தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு நாங்கள் இப்போ கால் பண்ணி கேட்போம் எங்கள் லொக்கேஷன் சொல்லி. ஹலோ ஹலோ. ஓமாக்கா வணக்கம். நீங்கள் அந்த பிரகாஷ் ட்ராவல்ஸில் இந்த ஹாய்க்கிறீங்க? அந்த எங்கே இருக்குதுக்கா உங்களோட அந்த ட்ராவல்ஸ் லொக்கேஷன் எங்கே? கேகேஎஸ் ரோடு சிவங்கோயிலேருந்து இப்போ நாங்கள் இந்தியாவில் அந்த கீரிமலை சைட்லேருந்து வரேன்டா அங்கே வரணும். ஹலோ ஓமண்ணா, இப்போ நாங்கள் அந்த கீரிமலை கோயிலுக்கு போகிற ரோட்டில் நிற்கிறோம். எங்கே வரணும்? அதான் நாங்கள் அந்த கேகேஎஸ் ரோட்லேருந்து கீரிமலை கோயிலுக்கு போகிற அந்த பெண்டில் நிற்கிறேன் முச்சந்தியில். சுண்ணாவெல்லாம் கழிஞ்சு கோயிலுக்கிட்ட வந்துட்டோமோ? நீங்க அங்காள பக்கம் போடுங்க. நீங்க எங்கால வரண்டா ஒரு 22 கிலோமீட்டர் வரணும். எங்க வரணும்? 18 கிலோமீட்டர் டவுனுக்கு வரணும். நீங்க யாழ்ப்பாணம் டவுனுக்கு. அப்ப கேகேஎஸ் ரோடு கிடந்துச்சு. அது கேகேஎஸ் ரோட் தானே? அது சரியோ கேகேஎஸ் ரோட் தான் எல்லாமே. நான் அவர் அந்த அனுப்பின அண்ணா சொன்னார் வந்து கேகேஎஸ்லேருந்து.
அப்போ நான் கேகேஎஸ் ரோட். நான் உங்களுக்கு வந்துட்டு கால் பண்ணினான், மற்ற நம்பர் ஒர்க் பண்ணல, மற்றது வந்து ரிங் போனது ஆன்சர் பண்ணல. அப்போ நான் இங்கே கேகேஸுக்கு வந்துட்டேன். சரி இப்போ எங்கே வரணும் நாங்கள்? அப்போ டவுனுக்கு வரணுமா? டவுனுக்கு நீங்கள் கேகேஎஸ்ல இருந்து அப்படி டவுன் பக்கம் திரும்பி நேரம் வர மனோரா சந்தி வரும். மனோரா சந்தியா? மனோரா சந்தி கழிஞ்சு நேரம் டவுன் பக்கம் போயிட்டு நீங்கள் டவுன் பக்கம் கழிஞ்சு வர விலை கையில் இருக்கு பாருங்க. டிரான்ஸ்போர்ட் லொரியெல்லாம் இறக்கி கொண்டு மனோரா சந்தியில இருந்தால் அப்படியே டவுன் பக்கம் ஒரு 100 மீட்டர் வர டிரான்ஸ்போர்ட் இருக்கு. அப்போ டவுனுக்கு அங்கடா கேண்ணா? சரிண்ணா, ஓகேண்ணா. இந்த என்னப்பா நீ என்னப்பா அங்கே போனீங்க ஏதோ கேஷுவலாக கதைக்கிறாப்பா, ஏதோ இந்த சினேபடியின் மாதிரி முதல்ல ஹாஜி மாதிரி. அவள் அந்த அக்கா சொன்னால் கேகேஎஸ்ன்றாப்பா, அதில் வர ஒன்றுமே டீட்டெயில் இல்லையே, கேகேஎஸ்ன்னு மட்டும்தான் நடந்தடாப்பா. ஐயோ அதுதானே கோல் எடுத்த ஆன்சர் பண்ண நாங்கள் கேகேஎஸ்க்கு வந்துட்டோம். பத்தாவது இப்போ நாங்கள் தான் பே பண்ணி எடுக்கணுமா? அவங்க அங்கே பே பண்ணிலாம் போயிட்டு வந்து என்னமோ சொன்னாங்க சம்திங். அதை விட அவங்க கொடுத்துட்றதே பெரிய விஷயம் விடாப்பா. நாங்கள் வந்துட்டு அவங்க அதுக்கு ட்ராவலிங் இதுவும் வந்து பே பண்ணணும்னு எதிர்பார்க்கல தானே. நாங்கள் பே பண்ணி எடுத்துகிட்டு போவோம். போயிட்டு மிச்சல் பாப்பா இருக்கும். அவங்கள்ட நம்பருக்கு கால் பண்ணித்தான் ஃபஸ்ட்டு அவங்க நிற்கிறான் உண்டு வீட்டு என் கிளினிக்கு போனாங்களோ வரியா ஈசன் சித்தப்பா இவர்கிட்டையும் போகணும்டா. சரியில்லை, அந்த அளவு ஒரு நல்ல மனுஷன். இந்த காய்ச்ச பெரிய புதுனண்டா பைப்பு நாங்கள் காய்ச்சிருப்பேன். இப்போ இவரோட யோக்கா ஒன்று நீங்கள் கேட்கவே இல்லை எங்களை எங்கேருந்து வாரீங்கன்னு சொல்லி தாண்டி போனதாக என்னத்துக்கடா அப்போ உங்களுக்கு. நாங்கள் இதால் வந்தேன்னு சொன்னால் இங்கே தான் நினைப்போம். கார் ஓடி தள்ள போகிறோம் கொஞ்சம் நாளைக்குள்ள கிலோமீட்டரா. அண்ணா கொஞ்சம் சும்மா ஏறண்ணே நீ கொஞ்சம். அண்ணா கொஞ்சம் சும்மா ஏறண்ணா கொஞ்சம். நேசண்ணே உங்களுக்கு தெரியுமா? அண்ணா சும்மா ஏறண்ணா கொஞ்சம். என்னடா ஃபோன் அடிக்கணும் இல்லை? ஹலோ ஓமாக்கா அங்கே வீட்டே நினைக்கிறீங்க? நான் கிருஷ்ணா நினைக்கிறேன். அந்த மிஷின் எடுக்க போகிறேன் நான். இப்போ நான் எடுத்துட்டு உங்களோட வீட்டை கொண்டு வருவேன். நில்லுங்க ஒரு காலம். தம்பியாக்கள் நிற்கணுமா? நிற்கணுமே. நீங்கள் உங்களோட குரல் சரியில்லாம் கிட்ட காய்ச்சலே. அப்போ தடிமனாக்கி போட்டுதே. அந்த ஃபார்மசியில் இந்த சிட்டிசன் ஒரு குளிசை ஒன்று கொம்பண்டி போட்டிங்கன்னா கொஞ்சம் டக்குன்னு இழுக்கும். என்றைக்காவது கொஞ்சம் கதைக்கக்கூடிய மாதிரி இல்லைங்க எனக்கா? சரி அக்கா, ஓகே. இது என்னடாப்பா இந்திரன் ரோபா பார்க்க மோசமாக இல்லை ஆன்சர் பண்ணுறா. நிற்கினம் வாங்கோ ரெண்டா ஒரு 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 பீலிங்கே இல்லாமல் காய்க்கிறாடாப்பா. அவாக்காண்டி நாங்கள் எவ்வளோ இடம்டாப்பா சுற்றி திரியிறோம் இந்த வெயிலத்துக்குலாம் இல்லை கடவுளே. இது கோயில் திருவிழாவோ? எது? துக்கையம்மன் கோயிலா? லிங்கம் இருக்கும் இங்கே. எனக்கே பேர் ஐயா இந்த பேர். அப்படி என்ன? அப்போ நான் அடுத்த வார இடங்களை கேட்குறேன்னு சொல்லு கைது என்ன கோயில் தெரியுது, முக்கியமான இடங்கள் தெரியும், பிரபலியமான இடங்கள். சரியா நீ சொன்னா சந்தி சந்தி இடங்கள் தெரியும். சரி ஓகே தம்பியா வெளிப்பாடுங்க. நான் கடையை கிட்ட போய்ட்டு எடுப்போம். ஓகேடாப்பா இது வந்துட்டு இருந்தேன் டவுனுக்கு. சிவன் கோயில் பக்கத்துலேயே தான் சிவன் கோயில் உங்களுக்கு தெரியுமே. எது காட்டுங்க. என்ன சாமானது? பிராஸ் லேர்னஸோ ஏன்னா நான் லைசன்ஸ் எடுக்க கேட்டேன் உங்களை. இது இது சாமான் இது இப்போ ரை கொடுப்பேன். கொழம்புல இருந்து பாரதாமன் இங்கே வந்து இருக்கிறாரு. நாங்கள் கொழம்புல எடுக்கிறாரு. கொழம்புல அங்கேருந்து ஏற்றி கொண்டு வந்து இஞ்சான்னு வைக்கிறவங்க. ஏன் அப்படி வீடு வைக்கிறாரு? இது அவங்க ஒபிஷோ இங்கே இப்போ வேறு பெம்பலையா எதுங்க காட்டுங்க. இந்த அதோ அங்கே இந்த ரொலி நிற்குது. ரொலிக்கு பின்னுக்கு ஏன் ரொலியை முன்னுக்கு விட்டுருக்கணும் தெரியாமல் இல்லை இருக்குது ஆஃபீஸ் சாமான் ரக்கினமே. சரி வாங்க ஒருக்கா பார்த்துட்டு நேசன் வாங்க என்னோட காட்டுங்க வேதண்டோக்கா. அம்மானை இப்போ அதுக்கு பின்னுக்கு இல்லையன்ட்டு வைங்கோ. குரல் வலை நசியுமா? நான் எடுக்கிறேன் தராசுலேருந்தோ. தராசில் ஓடவுன்னா வீட்டை வருவேன்ப்பா.
அட இதுதான்டா படி 457 உண்டாப்பா. இது பெரிய லெவல் உண்டு தானே? அதுதானே எங்கே பார்க்க. ஓ அந்த இந்த காதுக்கு யூஸ் பண்ணுற மிஷின் உண்டு. பேரை கேட்டு உள்ளுக்கு ஆக நிற்கிறேமோ. ஆ எங்கே? ஆ அக்கா நான் அந்த கால் பண்ணேனாக்கா அந்த ஒரு அந்த காதுகளுக்கு போட்டுற மிஷின் உண்டு கொழும்புலேருந்து கொடுத்து விட்டேன்னு சொல்லி எந்த பேர்லாம் கொடுத்துருப்பான். செல்வராசா கிருஷ்ணகுமாரண்டு. கிருஷ்ணகுமாரண்டு நினைக்க ஒரு 2-3 days இருக்கும் போல நேற்று இல்லாட்டி இன்றைக்கு வரமான்னு சொன்னேன். நான் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணட்டா என்ன மாதிரி கொடுத்த வேண்டு. கவரேஜ் இல்லை கிடக்கு. 537 சேவ் இருக்கா? ஓ எஸ்கே கிருஷ்ணா இதுதான் ஆர்டு அதில் இறக்குற அண்ணே ஆர்டு. ஆ வணக்கம் வணக்கம். இங்கே நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணுறீங்க? அதற்கா பார்க்கலுமா அக்கா? அது சரியா? உங்களோட அம்மா பார்க்குறவங்களா? அது சரியா? பெரிய ட்ராவல் உண்டு தானே? நான் சின்னதாக இருக்கும்னு நினச்சேனே. அது ஒரு சின்ன ஒரு ஐட்டம் ஒன்று. அப்புறம் மேபி அவங்க அனுப்பினாங்களோ தெரியும் எனக்கு அந்த ஃபோட்டோ வந்து. இங்கே இப்படி பாருங்க. இந்த இப்படி இன்னும் சாரி வேறு இந்த ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் உண்டு. இந்த மிஷின் உண்டு சின்ன ஒரு பெட்டி தான். என்னோட சார்ஜே பார்த்தீங்க 300 ரூபான்னு வந்து நினைக்கிறேன். இறங்கியிருக்கோம் வேண்டாம். நேற்று வேற சொன்னவே. அப்போ அவர் கையில் வச்சுக்க என்ன கல்லா? அகினி பில் வந்தால் கட்டாயம் இருக்குமா? அவர் கையில் வச்சுக்க என்ன கல்ல? ஒரு நம்பர் ஓடுறோன்னு படி அடைக்கிட்டு பின்னுவோம் இல்லையோ? சாப்பிட போயிட்டோமா? ஓகே ஓகே. இது என்னண்டா ஒரு தம்பி ஒரு ஆளுக்கு காது கேட்கான்னு சொல்லி அப்போ அவருக்கு வந்துட்டு மெஷின் ஒன்று நாங்கள் வாங்க போனாங்களா. அப்போ ஒரு அக்கா ஒரு ஆள் தன்னட்டை இருக்குன்னு சொல்லி அனுப்பி விட்டோம் கொழும்புலேருந்து. அப்போ ஓகே ஓகே இருக்குதா? ஓகே ஓகே. எஸ்கே கிருஷ்ணா இது என்னடா அப்போ போரே அனுப்பிக்காங்களோ? ஓகே. எவ்வளோ இது பேமெண்ட்? 300 ரூபாய்ண்ணே. இது எப்படிங்கோ கொஞ்சம் பேரம் தான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க பாருண்ணா. நீங்கள் போங்க. நேஷன் நைட் ஒரு 300 ரூபா மாற்றினாச்சு இல்லையோ? இல்லை 5000 இங்கே அக்கினி 300 ரூபா இருக்கா? 1000 தான். சைன் பேக் ஒன்று. ஓகே ஓகே. நேற்றே வந்துட்டுதோ? ஓகே தேங்க்யூ ஸோ மச். பாருண்ணா அம்மா கேட்டால் சொல்லிடுங்களா? சரி ஓகே. ஆனால் கடுகு சிறுதண்டாலும் கேரம் பெருசுடா. இது கேரம் மொட்டு. இது என்ன பார்சல் வேறே அனுப்பினாவோடா? ஆனால் நேசன்னே நாங்கள் குறைச்சி மதிப்பிடக்கூடாது அறியுமோ? ஓ ஓ ஓ எனக்கு சாமான் மாறானே. உங்களோட சாமான் இங்கே வர்றது கொழும்புல ஏதோ இவெண்ட்லாம் போடுறான். நான் ரிட்டையர் ரகமாக செய்கிறேன். அங்கே இருந்தேன் இது டொல்வின் பேன். ஓ டொல்வின் பேன் இதுவும் கொண்டு வரேன் சாமான். சரி வீட்டு இருந்தேன். வீட்டுக்கு பார்த்தாலே. ஆனால் டிரான்ஸ்போர்ட் கோஸ்ட் கூடடா தம்பி. 3500 ரூபா எடுக்கிறான் இந்த மிஷினுக்கு மட்டும். என்ன நினைக்கிறேன் அந்த பாதுகாப்பாக கொண்டு வரணுமெண்டாக்காண்டி என்ன வரியா? இது என்ன அவங்கள்ட்ட கொண்டு என்ன செய்கிறேன்? 3500 பிரச்சனை இல்லை. அதுதானே இப்போ அவங்க 1,70,000 ரூபா. இவர் என்ன இப்போ 300 என்ன பிரச்சனை? நான் சொன்னேன் வீடியோக்கு கதைக்கப்படாது. இங்கே அந்த இந்த இது பிளாஸ்டர் இந்த இது இருந்ததில்ல டபுள் கேம் டேப் வரும்போது இது நான்
பகடி பகடியோட ஆக சேட்டையாக நாள் போ டபுள் டேபிள் ஓட்டுங்களா பின்னாலேந்திர விட முன்னாலேந்திர விட ஒத்தபடி ஒன்றும் திறக்காவடி கொட்டி இது என்னடா கார் கண்ணாடிக்குள்ள அப்படி சத்தமாக கிடக்கு நேசண்ணே கொஞ்சம் முன்னுக்கு வாங்க கொஞ்சம் முன்னுக்கு வாங்க கொஞ்சம் முன்னுக்கு வாங்க இங்கே ஆமாம் எனக்கு ஒரு கவம் பண்ணுங்க ஒரு கவம் பண்ணுங்க வா ஒரு கம்முன்னுக்கு வாங்க வா இந்த ஒட்டுறதுக்கு முந்தையும் சிரிக்குதேடாப்பா காணா அவளுக்கு வடிவா இன்னும் நல்லா முத்தம் கொடுக்குறா அதுதான் சரி டபுள் கான் பெருங்க அப்படி அப்படி அதில் மீசையில் படாப்பா பெருங்கப்பா இல்லை இப்படி நேரம் விட்டுனா நீங்கள் வாயத்தில் உரி வெட்டு போடும் குறுக்கு சிலுவை விட்டுவிடா சரி ரைட் என்ன மூச்சு சுடுது இங்கே பரவாப்பா ரைட் ஒரு அரை மணி நேரம் போய் அந்த காணுமா சரியா ரைட் இப்போ வாக்கையில் இவனுக்கு அம்மா சுண்டல் ஒட்டு கும்பம் அப்படியே இருக்கு இப்படியே வரும் அஜ்வலி மட்டும் சரியே சரி யார் லஞ்சத்தான் முடியும் எல்லாருக்கும் மட்டும் தான் அடுத்த அக்கினிக்கு சரியா சரி அப்பாடா நிம்மதியாக கொஞ்சம் படுப்போம் ஆனால் உண்மையிலேயே கையில் காசு இல்லாமல் நேசுனாண்டாப்பா அது தெரியுமோ இப்போ நேசுனா அவடுது இல்லை சில்லறை இல்லைல்லோடா அப்புறம் ஆளுக்கு நான் கொடுக்குற வேறு நீங்களாம் அப்புறம் நினைக்காதீங்க வந்து நான் ஆளை கொடுக்குறேன்ட்டு கொடுக்குற நான் வந்து ஆனால் இப்போ கையில் சில்லறை காசு இல்லாதபடியாக வந்து இதாண்டி போட்டோம் கொஞ்சம் உதாரணமாக உங்களோட பர்ஸுக்குள்ள வந்து என்ன காசு இருக்குன்ட்டு இதையும் பார்த்துட்டு நான் அழுதட்டுமா பரவாயில்ல இருந்தா புரியுதா இந்த ஐட்டங்கள்லாம் கிடக்கு மேக பிரேசில் மெக்ரோனி மேகவில்லா பாலஸ்தீனா முசாக்கா தூர வச்சு காட்டுறாப்பா இதுகள் கிடக்கிறதால எங்களுக்கு இதில் காட்டுனா சிக்கல்ட்டாப்பா யாரும் பின்னால் வந்துடுவாங்களே ஆண்டே மாற்றிடுவோம் தானே அது அடுத்த பிரச்சனை ஓகே அப்போ நாங்கள் ஆக்சுவலி போட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஆள் தானே பாமா என்ன உரிச்சு விட்டேன் இவனுக்கு உரிச்சிட்டுதா பசி அப்படி தூக்கப்படாப்பா கண்ணாடி சாத்துப்படையில கதை அவசரப்படக்கூடாது கண்ணாடி இறக்கி போட்டு இறக்கலாமே சாத்துப்படையில வேலையை என்னத்தை சொல்றேன் பெட்ரோல் அடிக்கணும் இனி ஆளை என்ன செய்வோம் சொல்லாபம் நாங்கள் எங்களோட காரு பின்னால் அந்த கொளுக்கி ஒன்று போட்டு பொறிம்பா அந்த சூரியன் படத்தில் கவுண்டவனியை கொண்டு போவோம் ஒரு வண்டியில் உண்டு அதே மாதிரி ஒரு வண்டியில் ஒன்று போட்டு கொண்டு போவோம் சரியா நீ எங்கே ஆக்கி நீ வீடியோ இருக்கிற என்ன தெரியுதோ தெரியா ஏன் பெட்ரோல் இல்லையே என்னடா இப்போ சொல்கிறேன் இப்போ பெட்ரோல் 2 நாளைக்கு ஒரு 10,000 என்னடாப்பா பெட்ரோலுக்கும் இப்போ நேஷனேட்டான காசு கொண்டு வண்டியில போகுது அதுதானே என்னப்பா இது நேசன் நெஞ்ச நாங்கள் இப்படி தான் செய்கிறோன்னு கோவிக்கிறீங்களா என்ன பிளாஸ் ரோட்னுக்கு நோட்டிங் ஆடி படிங்க என்ன நொட்டிங் அவுட்டிங்கிறாப்பா இதெல்லாம் நொட்டிங் அவுட்டிங்கிறாப்பா நீ இப்போ எங்கே ஒரு அஜ்வலிக்கலாம் போகணும் அச்சு வேலைக்கோ இது நவக்கிரியானே சுண்ணாத்தல்ல சரி அப்படியே விட்டாச்சிரியா ஆனால் இங்கே எனக்கு இந்த பொட்டியில் சந்தேகம் அடைஞ்சு கொண்டாங்க இருக்கோது இது உலகத்தில் என்ன செய்யாமாண்டாப்பா இது ஆனால் உடைச்சி பார்க்கவும் கூட நான் அக்கௌண்ட் இன்ஃபார்ம் பண்ணவும் இல்லையே அடிஷனல் ஆகணும் கொடுத்து விட்ற மாதிரி ஏண்டா இப்போ மேபி அக்கா இப்போ எங்களுக்கு எதுவும் கொடுத்து விட்டுருந்தாடா இப்போ அந்த இடத்துல வச்சு உடைக்கக்குள்ளே அப்புறம் அவங்கள்ட்ட நாங்கள் அதை திருப்பி வாங்கிடலாம் அது வந்து அக்கா அப்படி எங்களுக்கு எதுவும் கொடுத்து விட்றதுக்கு ஏற்ற மாதிரியும் இல்லை அப்படி நாங்கள் பெரிய க்ளோஸாக பழகவும் இல்லை ஆனால் இந்த பார்சல் வந்து ஒரு சம்திங் ஒரு டவுட் ஒன்று கிரியேட் பண்ணுதுடாப்பா இதுதான் மிஷினே இருக்கணும் சிலவில் காதுக்கு மிஷினை வச்சுட்டு அந்த இது காய்ச்சல் பாக்கெட்டுக்கு வைக்கிற மாதிரி வேறு வயர்கள் இல்லைம்மா சார்ஜ் அடிக்கிற மாதிரி என்னண்டு சரி இங்கே அம்மனை பிளாஸ் எடுக்க வேண்டியதான் மாதிரி போகுது திருப்பியா ஆனால் உண்டு இனி நேசனை காய்ச்சாலும் கேட்கத்தான் பண்ணும் வேண்டா அந்த பிரகாச வேலைங்க காட்டைக்குள்ளே நாம் வந்து சிம்பிள் அணைச்சம் வந்து ஆனால் இங்கே சரியா காட்டி விட்டுருடாப்பா
கடுகு சிறுதுண்டாலும் கேரம் பெருசுடாப்பா. சரி ஓகே, அப்போ நாங்கள் அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுவோமா? ஓகே, இப்போ நாங்கள் வந்துட்டு தம்பியாகள்ட லொக்கேஷனுக்கிட்ட வந்துட்டோம். உண்மையிலே வந்துட்டு தம்பியாகள்ட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பெரிய பொக்கிஷம் தான் சொல்லணும். ஸோ இதை கொண்டு போயிட்டு நாங்கள் இப்போ ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்துட்டு அனுப்பி வச்ச அந்த லண்டனில் இருக்கக்கூடிய அக்காவுக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு நன்றியை நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம். உண்மையிலே வந்து பாருங்க, தம்பியாக்கள் இருக்கிற இடம் வந்து எல்லாமே வந்து ஒரு தோட்டம் செய்கிற இடம் தான். வந்து என்ன சொல்கிற ஒரு சரியான கிராமப்புறம்னு சொல்லலாம். இதால் விட அன்றைக்கு வந்து நாங்கள் அன்றைக்கு இதெல்லாம் பதிவானுண்டு இடா வளர்ந்துட்டு அப்படியே பதிவானுண்டா வளருதா? நேசண்ண கொஞ்சம் சொல்கிற சரியா இல்லை அது என்ன ஏமாத்திர காய்க்கிறானோ தானே தெரியலையா? எனக்கு இப்போ ஒரு பெரிய ஒரு ஆவலாக கிடக்கு, இதை உடைச்சி பார்க்கணும். இதுக்கு என்ன கிடக்குண்டு எனக்குண்டா விளங்குது இல்லையா? அப்போ இவ்வளோ தூரத்துக்கும் காதுக்கு மிஷினை வச்சுட்டு காய்ச்சட்டை வெட்டியை வைக்கிற வயலில் உனக்கு இதை பார்த்தா இந்த நாயில் எப்போட யாரும் உறங்குவா கஞ்சி கத்துவேன். என்னடா இப்போ இந்த ரோட்டுக்கு ஒரு காரும் பேர் ஆகலக்கா. நம்மடா இதோட ஒரு 4-5 பேரும் வந்து வைத்து இந்த ஏரியாவுக்கு. அதுவும் நாங்கள் இதோட 3ஆவது காரில் வரோமே இந்த ஏரியாவுக்கு. ஏன் கார் மாற்ற வேண்டி வந்த காரணமே இந்த ஏரியாவுக்கு வந்து தானே. அடிவா சைட்டில் வீட்டோட அந்த டிசைன் அவர் அப்படி கீறுகிறா பல்லையில். அதுவும் அவர் ஆட்டோலையில் ஏற்றினோன்னு உள்ளு கண்டைக்கு நடக்கும். டே பட்டி என்ன பெட்ரோலில் என்று காட்டுது, கட்டம்பிளை சுட்டுனா சரியாத இந்த ஏரியாவுக்கு பெட்ரோலும் இருக்காது. இங்கே ஆல்ட்டு ஆட்டோமே இருக்கா? கடைசியில் 60-72 ரைட் அதுதான் ஆட்டோ. உடனே திரும்ப மாட்டோம் வேற அவற்ற ஆட்டோ. அண்ணா உங்களோட விட்டா போகிறோம். என்ன போகிறீங்க? சரி போட்டான் உழைப்ப கவனிங்க. ஓகே 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 சரியோ. அது என்ன சின்ன ஓட்டம் வந்து பார்த்து கொண்டு வரேன்டா ஓடிட்டுல வரணும். வாங்கக்கா பயமாக கிடக்காக்கா ஓட்டத்தை பார்க்க. கொண்டு வந்து விட்டுறாள் இதுக்குள்ள. இங்கே அப்போ பார்த்துடு என்ன இது பதிவு இல்லை கார். இந்த ஏரியாவுக்குள்ளே தான் காரு செடி வரா பார்க்குற எல்லாம் சொல்லலாம் ஈஸியான வேலையாண்டு. எங்களோட இளம காலம் போகுது பிடிக்க மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுலே போகுது இளம காலம். ஆனால் அதுவும் ஒரு சந்தோஷம் தான். நாங்கள் விரும்பித்தான் செய்கிறோம் இல்லையாண்டு இல்லை. நல்ல ஒரு ஜாப் தானே. என்ன காருக்கு மேசியிலாம் கட்டம் சரி. என்ன இந்த உண்மையிலே தெரியும் இந்த காருக்கு ஒரு 3 பேருக்கு மேலே ஏறினா பேரண்டு தெரிஞ்சிஞ்சில பேர் வராங்க. என்ன என்னடா இது நாங்கள் என்ன செய்கிறது? நேசண்ண இப்போ ஒரு விஷயத்தை தெரிஞ்சும் திரும்ப திரும்ப செய்கிறவங்கள என்ன செய்யலாம்? ஒரு விஷயம் பிள்ளைன்னு தெரிஞ்சும் அதை திரும்ப திரும்ப செய்கிறாங்களா என்ன செய்யலாம்? அப்போ நல்லா இங்கே விட்டு அங்கே பெரிய இல்லை நல்ல புரியல நல்ல தேவையில் இருங்கோ. பயங்கர இதுடாப்பா இது பதிவല്ലോ அல்டோண்டா ஏறிக்கொண்டு போகும் சரசரண்டு. இப்போ நாளைக்கு அண்ணன் ஃபோன் பண்ணியிருப்பார பொடியில் வராங்க ஒரு இறங்கின அப்புறம் நேரம் நேசன்கிட்ட கொடுத்துடுவோம். இதை டெலிவரி பண்ண வந்தாக்கணுமே. இல்லை அக்கா வந்து கண்டுட்டா. அக்கா நான் சொன்னேன் ஃபோன் போட்டுதுன்ட்டு கோல் போட்டுது. ஆனால் இங்கே என்னண்டா நீங்கள் யாரண்டா இந்த மிஷினை வந்து செட் பண்ணி விட்றாள் சரியோ? என்னண்டா இப்போ நீங்கள் அந்த காது கணக்காக இதுகளை ஃபிட் பண்ணி விட்றாள் தான் நீங்கள். ஆனால் வீடியோ பார்க்குறே வரி அதான் பிரச்சனை. எனக்கு கதை விட்றேன் நீங்கள் பேயா இருக்கும் சரியோ? நீங்கள் ஒன்றும் கதைக்க நடிப்புகள் தெரியுது. நான் உங்களுக்கு அண்டை கொடுத்தீங்க கொடு என்ன முறிவிட கண்டு அதே மாதிரிங்க இது நீங்கள் இப்போ ஃபிட் பண்ணி விட்றாள் சரியோ? ரைட்
டாக்டர்னு சொல்லலாம். ஓ அப்படின்னு சொல்லலாம். பூவன்னு சொல்லலாம், மலர்னு சொல்லலாம், நேசன்னு சொன்ன மாதிரியும் சொல்லலாம். ஓய் உங்களை தான் கூப்பிடுவோம். பயம். அக்கா ஓடியன் தட்டி பார்த்துட்டு கேஷுவலாக போய் இருக்கிறீங்களேண்ணா. நீங்கள் எட்டி பார்த்து நான் கண்டுட்டேன். நான் உங்களே ஒரு 5 நிமிஷம் சத்தம் போட சொல்லுங்க. கணக்கு நேரம் பண்ண இங்கே தம்பி தம்பி அதை இதை வேண்டு நீ தம்பி போன வண்டி போட்டு இந்த அங்கே இழைக்கிறவங்கள விடுங்க. நாய இழைக்கட்டும் அங்கே ஆடும் தம்பி. நாய கலையா உங்க அக்கா நீங்கள் எங்களோட வீடியோ பார்க்குறீங்களோ? பார்க்குறது தானே என்ன பார்க்குறது தானே. ஓகே. அப்போ உங்களுக்கு அந்த யாரோ சொல்லித்தான் வந்தீங்களே அப்படி தானே? சொல்லித்தான் வந்தீங்களே. ஓகே. இவருங்க யார் என்ன பேர்? தனேஷ். யா எங்கே தனேஷ்? குளிச்சு நின்று வேறா நல்ல ஆழமா. அவருக்கு ஒன்றும் விளங்காது தானே. என்ன கனிஷ்டன் என்ன பேர்? என்ன பேர் மறந்து போச்சு. கனிஷ்டன் தானே. ஓகே ஓகே. தனேஷ் தான் வேணும் உங்களுக்கு. என்ன தனேஷ் தான் வந்து கதை பேர் வேறா. அப்போ அது மட்டும் இதை நீங்கள் வச்சுருங்க. சும்மா வச்சுருக்கிறத வாய்க்கிட்ட வச்சு கதைக்கணுமா? ஆல்வேஸ் இங்கே அப்படியே நேரம் வாடாப்பா. புது சேட்டு மொண்டு போட்டு கிடாக்கு. அப்பா என்ற போட சேட்டை பார்த்தாலா? சரி சரி. அப்படியே இங்கே இட வைக்கும் படி கொண்டு வரட்டும். ரைட் டேர்ன். ஓகே சந்தோஷம். அந்த மைக்கை தாங்க உங்கள்கிட்ட இருந்தால் அது பிரியோசனப்படாது. அவன்கிட்டே கொடுப்பேன் தம்பிகிட்ட. ரைட் தம்பி மைக் கொண்டு ஊற்றுறேண்ணா. சந்தோஷம். சரி. அப்போ தனேஷ் எப்படி இருக்கிறீங்க? யார் வந்திருக்கேன்னு தெரியுதா? என்ன பேர் சொல்லுங்க அப்போ? கிருஷ்ணா அண்ணா. குரலை கேட்க ஒரு ஆசையாக தான் கிடக்கு. அன்றைக்கு நீ படித்த பாட்டுடாப்பா டிக்டாக்கில் போட்டு விட்டேன்னு பேய் ஓட்டம் விடுது என்ன? ஓ பூவும் காற்றும் சேரும்போது வாசம் வருகிறது, நேரங்காலம் சேரும்போது வாழ்க்கை இனிக்கிறதுன்றது நீ கசக்குதோ புளிக்குதுன்னு சொல்லிவிட்டு அவளுக்கு. அதான் அந்த கொஞ்சம் புள்ளையாக வந்தோன்னே சரி நான் பார்க்க வருது டக்குன்ட்டு. ஓ இவருக்கு இப்போ நாங்கள் கேட்க ஒன்றும்லாங்க என்ன? அப்போ அன்றைக்கு மிஷினுக்கு போயிட்டு என்ன நடந்த பிறகு? போயெல்லாம் காதெல்லாம் சோதிச்சு மிஷின் எல்லாம் அழகு பார்த்து எல்லாம் தண்டாய் போடுற கட்டத்தில் தான் நீங்கள் போன பொறுத்த கட்டத்தில் கோல் வந்திருக்கேன். கொஞ்சம் பிந்தி இருந்தால் அதை தாங்கள் அதுவும் இப்போ உங்களை கதை விட்டுருந்தா அப்படியும் பில் போட்டு எல்லாம் பூட்டிக்கொண்டா வந்து பிள்ளை நான் காய்ச்சி ஓடியலாம் இல்லை அதானே போட்டிருந்தா தாங்கள் தந்திருக்க மாட்டோம்னு சொன்னேன். தந்திருக்க மாட்டேன்னு சொன்னவையா? இப்போ இவரும் வந்து தனேச மாதிரி சிரிச்சு பேசி கேட்கக்கூடிய ஆள் தானே. இப்போ ஒன்றும் விளங்காவடியாக தான் எப்படி நிற்கிறார். என்ன பயமாக கிடக்கு கொண்டா இருக்காது. இவர் தான் இது வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி விடுவார். சார் பாருங்க என்ன எனக்கு ஓப்பன் பண்ணுங்க. இப்போ நான் ஓப்பன் பண்ணி தரேன். நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த ஓப்பன் பண்ண சிரமம் பண்ண பயமாக கிடக்கு. நீங்கள் ஓப்பன் பண்ணுற பார்க்க இது வந்து அந்த கொழும்புலேருந்து எடுத்ததாக்கா. இருங்கோ தம்பியாக இருங்கோ கீழே அப்படி இருங்கோ. அந்த படியில் இருக்கா நான் வருவேன் பக்கத்தை யோசிக்க. இன்னும் கீழே இருக்க சொல்லி போட்டு நான் மேலே இருக்கேன். நான் பக்கத்தை வருவேண்ணா. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐட்டம் கொண்டு வேணா ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது என்ன மாதிரி கிடக்குதுண்ணா. எங்களோட வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க தானே? சரி சந்தோஷம். கூட இந்த எப்படியான விஷயங்களுக்கு நாங்கள் இவரை தான் கூட்டிகிட்டு வரணும். அவருக்கு ஒரு விளாங்கும் இங்கே வச்சு பூட்டலாம். இல்லாட்டி அங்கே ஆஃபீஸுக்கு கொண்டு வரணுமோ? ஆஃபீஸுக்கு கொண்டு வரணும் பாப்போம். ஆனால் இது கொஞ்சம் பெரிய பொட்டி மேகண்ணே. இது இது என்ன பெரிய பொட்டியாக கிளைமர் கிடக்கு வந்து ஊதாரி. பேக்கிங் கொஞ்சம் பெருசாக தான் கிடக்கு. என்னடா 2 காகம் போடக்கூடிய மாதிரியோ? அப்படி ஒன்றும் தெரியாது. பொருவானு இதில் 2 பொட்டி கிடக்கடாப்பா. மாரம்பு ஒன்றுக்குள்ளே வந்து ஒரு கருத்த பவுச் மாதிரி ஒன்று கிடக்கு பொருவாரன். இது சார் அப்படிங்க
சிலவில் 2 மிஷினோ 2 மிஷினு அப்படி ஒன்று கூடண்டா உங்களுக்கு போட்டுடலாம் தானே ஏண்ணே ஏண்ணே ஏன்னாக்கா அப்படி 2 மாதிரி சொல்லி இல்லைப்பா இது என்ன சாமான் இல்லை இது வந்து என்னன்னு சொன்னால் இப்போ இது வந்து உங்களுக்கு தம்பி கொஞ்சம் பின்ன போச்சு அதில் கீழே இருக்க பிரச்சனை ஓ என்னண்டா இது வந்து இப்போ தனேஷ் வந்து போடுற வந்து இது இல்லை என்னன்னு சொன்னால் பேட்டரி போடுறதில்ல இது வந்து சார்ஜில் போடுறதா இது சார்ஜ் போட்டு பாவிக்கிறது இவ்வளோங்களா இது வந்து ஒரிஜினல் ஐட்டம் உண்டாக்கா இது வந்து அவங்களோட அம்மாவுக்கு வாங்கி அப்படியே புதுசாகவே வந்து உங்களுக்கு கொடுத்து விட்ருக்காங்க இந்த மனம் போயில புது மனம் மணக்குதா இப்போ காதுக காட்டி நாங்கள் காதுக்கு மிஷின் போட்டுறோம் சரியோ அதே மாதிரி பாசம் பெறாட்டி அதுக்கு மிஷின் போடலாம் வைத்தியம் செய்யணுமே சரி இங்கே இருக்க கொண்டாங்க எங்கேப்பா வரப்பா எங்கேப்பா இதுக்குள்ள வந்துருக்கோமே உண்டு நினைக்கிறேன் இதுக்கு விடக்கூடா ஓப்பன் இந்த ரைட் இதுதான் ஐட்டம் அவ்வளோ உங்களுக்கும் விளங்கும் தானே இதுகள் ரைட் ஒரு சாமான் உண்டு அது என்ன விளையாடாப்பா இது கொடவுடு தனேஷ் உனக்கு இதை பிடிச்சி பார்த்தா ஒரு இந்த விளக்கங்கள் தெரியுமேலோடா ஏண்ணா நான் உனக்கு தாரணம் செக் பண்ணி பார்க்குறியோ இந்த கையில் தாரணா இந்த பேரா இது இந்த இதான் மிஷின் கவனமா ஓகே பேர ஓகே சரியோ வித்தியாசம் தான் எங்களை உங்களோட விட வித்தியாசம் என்ன காதுக்க போட்டுப்பா புரியாது வேலையும் இல்லை சார்ஜ் தானே இது இது சார்ஜ் தானே இங்கே நாங்கள் ஒன் பண்ணி பார்த்தா லைட்டெல்லாம் பார்த்தா தானே வேணும் பருவார் ஆனால் கீழே கட்டடக்கு இல்லை அதை மேலே அமர்த்தி பாருங்க பாருங்க விலையான சாமான நாங்கள் அதுக்கு தான் பாவிக்கணும்லாங்குதா இந்த கட்லோக்கையும் இருக்குது சொன்னால் அப்படி இப்போ எங்களால் பூட்டை இல்லாட்டி நீங்கள் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு அங்கேயே கொண்டு போனீங்கன்னா அவங்க செக் பண்ணி தருவாங்க செட் பண்ணி தருவாங்க என்னென்றால் இது விலை கூடின சாமான் இல்லை அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணணும் சரியா Internet, the charger, recharge the hearing aids and cross-transmitted that contain rechargeable batteries. The product is intended to be used together with the given hearing solution. There are no indications for use for the charger itself. Person with hearing loss using a hearing aid and their caregivers, caring care professionals responsible for adjusting the accessory. Adult consultants are order and 36 months home settings. ஓகே அவங்க கொண்டு போயிட்டு அந்த அதுக்குரியாக்கள்கிட்ட கொடுத்து வந்து டெஸ்ட் பண்ணுறதா நல்லம் அப்படின்னு மாதிரி தான் சொல்கிறாங்க. சார்ஜிங் பாயிண்ட்ஸ், எல்இடி லைட், பவர் கேபிள், பவர் பிளக், ஸ்டேட்டஸ் ஓகே, ப்ளூ, நோ சார்ஜிங் டியூ டு லோ டெம்பரேச்சர், ஓகே. சாதாரணமாக சார்ஜிங் டேக்ஸ் அப்போ 3.5 மணி நேரத்துக்கிட்ட சார்ஜ் போடணுமாக்கா சரியா. எக்ஸ்டெண்டட் சார்ஜிங் டேக்ஸ் அப்போ டு 5 hours டியூ டு ஹை டெம்பரேச்சர். அது ஓகே. ஆக வெப்பநிலை கூடின டைமில் சார்ஜ் ஏறாது. அப்புறம் நீங்கள் மிஷின் பிளே நிற்கக்கூடாது. இப்போ நார்மலாக இந்த வெப்பநிலையில் சார்ஜ் ஏறும். ரைட் சார்ஜிங் ஸ்டேட்டஸ், ஆரஞ்ச் லைட் சார்ஜிங், ஃபுல்லி சார்ஜ். பச்சை லைட் பார்த்தினா சார்ஜ் ஏறிட்டேன் அர்த்தம். ஒரேஞ்ச் எல்லாடி ரெட் எரிஞ்சால் சார்ஜ் ஏறிக்கொண்டிருக்கின்ற அர்த்தம். அதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி தருவாங்க சரியே. எக்ஸாம்பிள் ஆஃப் பவர் சோர்சஸ், நீங்கள் பவர் பேங்கில் அடிக்கலாம், கம்ப்யூட்டரில் அடிக்கலாம், காரில் அடிக்கலாம், எல்லாத்துலேயும் இது அடிக்கலாம். நார்மலாக உங்களோட கரண்ட் ப்ளக்கர்லேயும் அடிக்கலாம். வந்து
அப்போ இதை வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளே வந்து அந்த இதை நீங்கள் வைக்கலாம். நான் வைக்கிறேன் வந்து இதில் ரெண்டுமே வந்து சார்ஜிங் பாயிண்ட் தான். இதை நீங்கள் எப்படி வைக்கலாம்னு சொன்னால் ஐ திங்க் வந்து இப்படித்தான் வைக்க நினைக்க பார்ப்போம்னா யா இப்படித்தான் வச்சுட்டு ஓகே இப்படி வச்சிங்கன்னு சொன்னால் ஓகே இங்கே இதில் போய் இதில் வந்து அந்த மேக்னெட் ஒன்று இருக்குது. ஸோ இப்படி தான் வைக்கிறது. இப்படி வச்சு போட்டு சார்ஜை போட்டால் ஓகே. ஐ திங்க் நினைக்கிறேன் சார்ஜ் போட்டு தான் யூஸ் பண்ண வேண்டி வரும். சார்ஜ் போடுறதுக்கு வந்துட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இப்போ இது சம்மந்தமாக நீங்கள் ஃபர்தராக இதுக்கும் நாங்கள் செக் பண்ண முந்தி ஒருக்கா கொண்டு போய் நீங்கள் அங்கே அவங்கள்ட்ட அந்த கொழும்பு கொண்டு அங்கே எஃப்னா கொண்டு போய் நீங்கள் தானே அங்கேயே கொண்டு போயிட்டு ஒருக்கா செக் பண்ணுறா நெல்லாம். ஏனெண்டா அவங்க அதுக்கேற்ற மாதிரி செக் பண்ணி தருவாங்க. ஆனால் பிரச்சனை இல்லை. இதில் நாங்கள் இப்போ பார்க்குறதுல ஒன்றும் இல்லை. உதாரணமாக அப்போ போவேங்கடா கிடா காக்கதா கேபிள் தேவையில்லைங்கண்ணா. நாங்கள் சார்ஜ் இண்டிகேட் ஆகுன்னு பார்ப்போம். சரியா பயப்படாங்க ஒன்றும் பழுதாக போகாதான். எரியுதா இங்கே ரைட்டு இதில் போய் கொஞ்சம் இந்த ஒரேஞ்ச் லைட் ஒன்று எரியுதல்லோ சரி தானே. இப்போ இது வந்து நான் நினைக்கிறேன் வந்து க்ரீனாக மாறும் ஃபுல்லாகனா. சரியா இதில் வந்து எரியிற பச்சை வந்து இது வந்து பவர் சப்ளை இதுக்கு கிடைக்குது, அதாவது வேலை செய்தன்ற அர்த்தம். சரியா இப்போ இதை நான் கலட்டினோன்னு சொன்னால் அந்த பச்சை எரியாது. இப்போ இதை நான் அடித்தோன்னு சொன்னால் பச்சை எரியும். சேம் டைம் இதில் அந்த ஒரேஞ்ச் லைட் வந்து பத்தும். இந்த சார்ஜ் ஏறுதுன்ற அர்த்தம். சரியா இப்படி நீங்கள் சார்ஜ் ஏறி இது வந்துட்டு க்ரீனுக்கு மாற மட்டும் சார்ஜ் போடணும். இது சும்மா எனக்கு தெரிஞ்ச அறிவில் நான் அதை வாசித்ததில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து இதை அங்கே கொண்டு யோகா டெஸ்ட் பண்ணுங்க. சரி தானே தம்பி யோகா திரும்படா தம்பி உண்ட மிஷினை பார்ப்போம். இது கொஞ்சம் வித்தியாசம் தானேண்ணா. இது வால்டி போல் எல்லாம் வச்சு செஞ்சுடாக்கோ இல்லாட்டி போட்டுக்கலாக்கோ வால்டி என்ன தம்பி போட்டீங்களா வால்டி வேலை செய்யுதாடா இப்போ ஓகே தானே ஓகேன்றடைய தான் நான் கேட்குற பதில் சொல்கிறேன். நான் அதை டேஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை தானே. ஆளுக்கு சந்தோஷமாக இருக்கும் தானே இது வேலை செஞ்சா என்ன. அப்போ உங்களோட இந்த மிஷின் இந்த பாக்ஸ் ஒர்க்காக கொண்டாங்க பொட்டிக்கும் நீங்கள் இருங்க அவன் அம்மா ஒன்றாட்டும் பிளாட்டில் நடக்கும் போட உள்ளுக்கு தம்பி இது விலை கூடின மிஷின் டாப்பா அவனுக்கு கொஞ்சம் மொத்தங்களும் கொஞ்சம் அவனுக்கு கேட்காதானே இங்கே இதை நீங்கள் எடுத்து கொண்டு வந்து கொடுப்பாங்க அவனுக்கு. ஆடா தம்பியா இதை உனக்கு தந்துட்டு புதுசை பழசை தம்பிக்கு கொடுப்போமே. அப்படி செய்யமாடா. இப்போ உங்களோட மிஷினை தம்பி இப்படின்னா வேலை செய்யுமோ தம்பி கேட்கும் தானே. அப்போ அவருக்கு பூட்டி அவர்கிட்ட 2 கதை 2 எடுக்கணும் பாரம் போ. இது முன்பக்கத்தை பார்க்க பயமாகக்கூடாப்பா. சார்ஜரு தானே கொஞ்சத்துக்கு நான் ஏறட்டும் பார்ப்போம். தம்பி அவன்ட்டு அந்த இதோட அந்த கலட்டி காட்டுற அந்த வால்டிப்பு அந்த அந்த வெளியே காலை அந்த காதான வெளியில் எடுத்து காட்டுங்க இருக்கும் பாருங்க கதை வச்சுங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு நான் ரைட்டு நீங்கள் உள்ளுக்கும் இது என்ன வால்டிப்பெல்லாம் நீங்கள் எப்படிலாம் போட்டு மெக்கானிக்கில் பார்த்துருக்கேன் அவ்வளோக்கேண்ணா ஏண்ணா அட உள்ளங்கா இல்லை ஐயோ கலட்டி போட்டு கைக்க கொழுங்க ஐயோ நான் மறந்து போட்டேன். நல்ல ஜோக்கடா. நீ தான் மெக்கானிக் வேலை பார்த்துருக்கேன் அவ்வளோக்கேண்ணா. அப்போ நான் கலட்டின விட்டேன் கேட்க சொல்லல. இப்போ நீங்கள் கலட்டினா அப்புறம் கேட்டினா அப்பயும் சொல்லல. இங்கே பாருங்க இதுக்கு ஒன் பண்ணி பார்ப்போம். சரியா இது கிட்டத்தட்ட நேற்று அந்த அண்டைக்கு எங்களோட வீட்டை வந்து அடாக்கா இந்த லைட் ஒன்று எரிக்குதா எந்த காக்க வச்சா என்ன நடக்கும். இது சரி வேலை செய்யுது கேட்குதுடாப்பா தம்பியா. இது கொஞ்சம் நாங்கள் காய்க்க வச்சா சத்தமாக கேட்கும் இல்லைடா. சவுண்டா கூடி பாருங்க கட்டையில் கட்டையில் ஹலோ 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 நாய்க்கு போத்தங்க கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. நாய்க்கு என் போத்தங்க மேட்டா அப்படிதான் விளையாட்டு. ஹலோ ஏன்னா ஹலோன்ற இப்போ ஹலோ வேலை செய்யுதுடா. இது எப்படி பூட்டுறேன்டா இப்படியே காதுக்கு வச்சு தம்பி திரும்ப இந்த காது கொடுங்க அப்படியே உனக்கும் ஆசையே பாரம் போகிறோம். திரும்ப
ரைட் பார் இந்த அப்புறம் காதுக்கு எத்தனை செக் பண்ணுவான் ரைட் இந்த அப்போ வைவா முள்ளு காதுக்குள்ள ஐயோ அப்போ ஏனே சரி சரியா காது மற்ற பக்கம் விடாப்பா இப்படி இல்லைடாப்பா விடு நான் வைக்க விடுறேன் போ சரி அப்படி தள்ளு கேக்கு அதை கலட்டுவா இப்போ இருக்குதோ ஆனால் இதாகத்தான் கேக்கு செக் பண்ணும் குறைவா இருக்கு வடிவா கேக்கு நான் கதைக்கிறதுக்கு தானே குறை என்ன படம் முடிஞ்சு ஆனால் இது கொஞ்சம் வடிவா கிடக்கு லுக்காக கிடக்கு இங்கே காதில் தோடு ஊற்றுனா கிடக்கு இது வேறு எங்கேயும் விட வேண்டி வரும்டா அவனா கேட்குதல்லோ கேக்கு ஆனால் இன்னும் கொஞ்சம் வடிவா செக் பண்ணும் அது அவங்க செட் பண்ணுவாங்க தான் இடம் உனக்கு கேட்குதல்லோ அவ்வளோதான் படம் முடிஞ்சு அப்போ தம்பிக்கு ஒரு வச்சு பார்ப்போமே அப்புறம் என்ன இது கோமண்டி போட்டேன் அப்போ நல்லா கேட்கு உனக்கு கேட்குதானே ரைட் ஆளை எடுத்துங்கோ தியேட்டரை கொண்டாங்க ஆளை எடுத்துங்க அநேகமாக ஒவ்வொன்று செட் பண்ண வேண்டியது ஆள் மொத்தம் தானே அப்போது செட்டிங் சரியாக தான் இருக்கும் இது எப்படிங்க வெடிக்குங்க வேணுமா வெயில் பட்டா வெடிக்கும் சரி தம்பி கலட்டுறா தம்பி தனேஷ் பருவா நைஸாக இழுத்து கலட்டும்பா சரி ஓகே இப்போ நின்னப்போ இவ்வளோ தலைமையை வளர்த்து வச்சுக்கான் ஓகா பட்டி விட்டுக்கலாம் அந்த முடியல இருக்கா சரி ஹலோ தம்பியா நாங்கள் கேட்குற விளங்குதா இப்போ கேட்குதா நாங்கள் கேட்குறா நோ பண்ணுறேன் நான் கேட்குறதாடா ஆமாம் கதைகளுக்கும் இது என்னடாப்பா ஒன்று பூட்டதே இல்லை போட துறைன்றது கதை கூப்பிடுங்க கூப்பிடுப்பேன் தனே சாப்பிட்டியா தனே சாப்பிட்டாச்சா கண்டிச்சன் சாப்பிட்டாச்சா ரைட் இப்போ போட்டுமா பாருண்ணா ரைட் இப்போ இந்த காது ஊத்தையில் ஒரு எடுக்கணுமா ரைட் கணேசன் கேட்குதா நான் கேட்குற வித்தியாசம் தெரியுதா கதைங்க அப்போ கதைங்கோ என்னடாப்பா டே கதையேன்டாப்பா 10 லட்சம் ரூபா மிஷின் பண்ணி அந்த பூட்டினா அப்புறம் நீ கதை காட்டி கவலையால் இருக்கும் அதெல்லாம் படிவா அப்புறம் ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் செக் பண்ணி எடுப்போம் இப்போ விளங்குதா நாங்கள் காய்க்கிறது படிவா சத்தமாக சொல்லுவோம் விளங்குண்டு அன்றைக்கு அம்மா கூட்டிக்கொண்டு இல்லை போகணும் அவங்கள வாங்குறதுக்கு மிஷின் ஏன்னா நாங்கள் தான் இடையில நிப்பாட்டினேன் இது வெளிநாட்டிலேருந்து எடுத்த மிஷின் 10 லட்சம் ரூபா மிஷின் இது அண்ணன் நிப்பாக்க தம்பிக்கு தான் பிலா விட்ட மிஷின் போட்டிக்கிறாங்க கேட்குதா கதையேண்டாப்பா தடி ஒன்று முடிச்சணும் ஆள்றேன் நான் கணேசன் கதைக்கணும் கதைச்சா தானே சந்தோஷமாக இருக்கும் எங்களுக்கு தனேஷ் கதைட்டாடே கைடன் ஏன்னா கதை அவர் கேட்குற மாட்டேங்க 2 மூணு கதை 2 மூணு கதை கேட்டாப்பா நீடி தனேஷ் கதை கேளண்டாப்பா தம்பியே கேளண்டாப்பா டே கைடன் டே கேட்க வரையும் கொஞ்சமாக தான் கேட்குறேன் செக் பண்ணாதான் சரி வரையும் நாளைக்கு அவனுக்கு சும்மாவே கதைக்கிறான் இல்லை அவனுக்கு இப்போ எல்லாம் கேட்கும் சிரிப்பான் பாரிப்பா போய் சாப்பிட்டியா எவனோ தெரியா அவன் சாப்பிட்டான் இல்லை தெரியா உண்மையா தெரியா இப்போ கதை அம்மா கேளுங்க ஒருக்கா கதை காட்டி பூட்டினதுல வேலை இல்லையே சரி இப்போ இப்படி செஞ்சு பார்ப்போம் சரியோ ஆறு தனேஷ் உங்களோட மிஷினை காட்டி தம்பியை போட்டுங்க ஒருக்கா சரி இதை தாங்க ஒருக்கா ஆனால் என்ன கதை கேட்கக்கூடாதா தம்பி பூட்டி விடு நீ அம்மா கவனி போட்டுங்க தம்பிக்கு எவ்வளோ தூரம் எஃபெக்டிவாக வேலை செய்யணும் அப்படிதான் அது குறைச்சிக்கிறாங்க இது கூட்டிக்கிறாங்க பொறுப்பார் புது வாக்கு பூட்ட தெரியல இது மெட்ட காதை போட்டுருவோம் கடை காதுக்கெல்லாம் செட் பண்ணது இவ்வளோ ஆழம் பிள்ளையோட இருக்கிறீங்க இந்த மிஷின் பூட்ட தெரியலை புது ஆளுக்கு வழியாக கேட்கும்
இப்போ ஓகேடா ஆ ஓகேயா அதுக்கும் ஓம் தான் இதுக்கும் ஓம் தானே வித்தியாசம் இல்லையே தனேஷுக்கு இப்போ எல்லாம் பிசராக இப்போ என்ன ஆகிக்கிறான்னு தெரியும் பரவாயில்ல தனேஷுக்கு போட்டு தனேஷ் போய் என்ன நான் வைக்கிறேன் ஓகேடா ரைட்டு தள்ளக்கூடா இப்படி செக் பண்ணி போட்டு தள்ளுவோமா ரைட் இப்போ தனேஷுக்கு கேட்குதா கேட்குது கனெக்ஷனுக்கு சரி இப்போ யாரு கூட கேட்கணும் என்ன டெஸ்ட் பண்ணுறது தனேஷ் நான் கூப்பிட்ற விளங்கு தானே கலட்டினா துப்புரா விளங்காதல்லோ ஏன்னா சத்தமாக்காதீங்க இல்லை கலட்டினா துப்புரா கேட்காதல்ல ஏன்னா இது கேட்குதல்ல இப்போ கேட்குதா நான் கொஞ்சம் குறைவாக இருக்குது கொஞ்சம் குறைவாட்டாங்க ஓ அது செக் பண்ணி எடுக்கணும் அது அவங்க செக் பண்ணுவாங்க சரியா இல்லாட்டி நான் கூட்டுறேன் பேங்க் உங்களுக்கு அதில் அந்த மிஷின்லையா பாருண்ணா வித்தியாசம் இருக்காது சவுண்டு கொஞ்சம் கூடுதா விரஜலெல்லாம் கம்ப்யூட்டரில் பாடலாம் ஆ விரஜலெல்லாம் கம்ப்யூட்டரில் பாடலாம் நிப்பாட்டலாம் விரஜல் இல்லை என்ன அதெல்லாம் கொண்டு நிப்பாட்டலாம் பிரச்சனை இல்லை உங்களுக்கு மிஷின் ஓகே தானே ஒர்க் பண்ணுது தானே சரி தானே கணேசன் சந்தோஷம் தானே இப்போ இந்த மிஷினை கொண்டே உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் கொண்டே செக் பண்ணி எல்லாம் உங்களோட காது கணக்காக எல்லாம் போட்டலாம் சரியா இப்போ உங்களுக்கு 1,70,000 முடியறது ஒரு 2,000-3,000 ரூபா முடியும் அதை செக் பண்ணி போட்டுறதுக்கு அப்போ அந்த 1,70,000 அங்கே இப்போ ஆ எடுத்தோம் நாங்கள் பேங்க் புத்தகத்தையோ நான் நேற்று வெளியே போனேன் அப்போ அதால் காசு வைக்கல நான் ஏன் உங்களுக்கு குரல் அடிச்சு போச்சு கிட்ட வாங்க இது பேங்கில் போட்டு இருக்கு பேங்கில் போட்டிங்களா கொண்டாங்க புத்தகத்தை எடுத்துன்னு ஓடியா கணேசன் என்னடா அப்போ ஒரு சந்தோஷத்தையும் காணலையே மிஷின் இவ்வளோ ஒரு மினக்கட்டு நாங்கள் கொழும்புகளை எடுத்துன்னு வரோம் தனேஷ் நீயாச்சும் ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்தண்டாப்பா ஆ சந்தோஷமா தம்பிக்கு பாரம் போர் அக்கா நான் ஏன் உங்களை மிஷின் வாங்கணும்னு சொன்னான்டா இது வந்து அதுக்கு பக்கபிலாக கொண்ட மிஷின் அக்கா இது வந்து நீங்கள் உங்களுக்கு கிழமைக்கு ஒருக்கா 15 நாளைக்கு ஒருக்கா பற்றி வாங்கணும் இது வாங்க தேவையில்லை இது உங்களுக்கு 2-3 நாளைக்கு ஒருக்கா சார்ஜ் பண்ணிட்டு போகலாம் இரவு படுக்கைக்குள்ளே போட்டுட்டீங்கன்னு சொன்னால் அப்புறம் கலட்டி போட்டு அவங்களுக்கு இப்படிய நீங்கள் போட்டு விடலாம் மற்ற போக்குவரத்துகளில் ஒரு பவர் பேங்க் இருந்தாலும் இல்லாட்டி காருகளில் ஆட்டோவில் பயணம் செய்யும்போது அதிலே நீங்கள் சார்ஜ் போட்டு கொள்ளலாம் தனேஷ் விளாங்குதா நீ எல்லாத்துக்கும் மோமெண்ட் இது என்ன புத்தகம் முடிஞ்சுது 1,50,000 டிபாசிட் பண்ணியிருக்கீங்க மிச்சம் 20 அங்கே எலி கொண்டு ஓடுதோ மற்ற புத்தகத்தை போட்டீங்களா அப்போ இதாட்ட புத்தகம் இது பெற்ற புத்தகம் அதாட்ட புத்தகம் இப்போ நாங்கள் அவங்க 2 ஏக்கம் தர 1.5 உங்களுக்கு 20 வாக்கு அப்படி இல்லை இவர் அண்டைக்கு கொண்டு போட்டது மிச்சத்தை இந்த போட்டாங்க அடுத்து நான் அவங்களோட புத்தகத்தில் கடை கொண்டு வா தனேஷ் தம்பி எதுவும் கதைக்க சொல்லேன்டாப்பா என்ன அது செக் பண்ணி எடுக்கோம்டாப்பா சரி மாற்றுவோம் இங்கே இவர் சிரிக்க இவருக்கு நல்லா விளங்க தம்பி கணேசன் விளங்காடா அப்போ அந்த செக் பண்ணி எடுக்கணும் அதை நீங்கள் சவுண்டு கொஞ்சமாக தான் பேர் அது கொஞ்சமாக தான் பேர் அதை டெஸ்ட் பண்ணி எடுக்கணும்டா வடிவா இப்போ நாங்கள் மிஷின் புதுசாக அப்படியே கொண்டு வந்தேன் இப்போ உங்களுக்கு செட் பண்ணி எடுத்தாச்சு கம்ப்யூட்டரில் ஒன்றே செட் பண்ணி எடுக்கணும் இப்போ புதுசாக ஒன்று தந்துருக்கேன் நீங்கள் இன்றைக்கு இருந்தாலும் போகலாம் தானே பிரச்சனை இல்லை பின்னும் போகலாம் அன்றைக்கு 1,00,000 சவுண்டு குறைவாக தான் வரும் பார்த்தீங்களா போனேன் புதுசாக அடுக்கைகள சவுண்டு குறைவாக தான் வருமா இன்றைய தான் கதைக்கிறான் அன்றைக்கு ஒரு கதையும் கதைக்கல புத்தகம் எல்லாம் நான் நினைக்கிறேன் நான் புறாக்க முந்தி எடுபட்டு போலாக்கா என்ன 50 கிரெடிட் ஆகிருக்குது ஏன் சிரிக்கியல் 30 உங்களோட வேலையில் இருந்தா சரி அது உங்களை பொறுத்த சந்தோஷம் சேமிப்பு முக்கியம் தானே அப்போ சந்தோஷம் இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு அந்த காசு அப்படியே மிச்சம் தானே எவ்வளோ லீசிங் அரியஸ் நிற்கிது ஆட்டோக்கு ஓ இன்னும் எவ்வளோ கிடக்கு மாதம் எவ்வளோ ஆட்டுறீங்க 20,000 இல்லை 10 மாதம் கட்ட இருக்குண்டா இந்த காசை கொண்டே கட்டி விடுங்களேன் கட்டி விட்டால் நீங்கள் உழைக்கிறவங்கள மிச்சமே ஒரேடியாக கட்டைக்கு ஒரு சின்ன ஒரு டிஸ்கவுண்ட் ஒன்று தருவாங்க
நீங்கள் தானே நான் வட்டியை கட்டுங்க. இப்போ இதை நீங்கள் இப்படியே வச்சிருந்து ஒரு நீங்கள் யோசிக்கலாம், என்னப்பா நாங்கள் கட்டின மாதிரி கட்டுவோம், ஒரு தோட்டக்கிட்ட எடுப்போம்மா, ஒரு 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 சங்கிலி இயக்கங்களுக்கு எடுப்போம்மா, என்ன சொல்லுவாங்க என்ன பண்ணுவோம் இல்லை நீங்கள் முன்னும் கட்டுங்கோ. நான் சொல்ல கடனோடு இருந்தால் கஞ்சியை குடித்தாலும் கடன் இல்லாமல் இருக்கணும் விளங்குதா. இப்போ உங்களுக்கு இந்த மிஷின் வந்துட்டு இல்லை, இப்போ இந்த மிஷினை கொடுத்துருந்தா கொடுக்குறே இல்லையா, அப்படி தான் யோசிப்பாங்க. அப்போ மிஷின் வந்துட்டு அப்போ அந்த காசை நீங்கள் மிஷினுக்கு கொடுத்தேன்னு நினச்சி ஆட்டோவை கட்டி விட்டீங்கன்னா நிம்மதியான நித்திர விடலாமே. உழைக்கிறது எவ்வளோ வந்தாலும் அது உங்களுக்கேப்பா. இனி அவங்கள்ட்ட அந்த 15,000 20,000 காசு அதுகளில் வரப்போகுது. இனி நீங்கள் உழைக்கிறத வடிவாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கலாமே. அப்போ லீஸ் கட்ட புரியல என்ன புரியல் இல்லை தம்பி உங்களுக்கு சொல்லணுமென்றதுனா சின்ன கடன் ஒன்று இருந்தேன். அன்றைக்கே நான் சொன்னேன் அவை வந்து என்ன சொல்லணுமோ அதே மாதிரி செய்வோம்னு தான் சொன்னாங்க. அவை வந்து என்ன சொன்னாலும் செய்கிறேன்டா. இப்போ நான் எக்ஸசைஸ் செய்ய சொன்னால் செய்வீங்களா? இல்லை நீங்கள் வேண்டாம் அவை இந்த அக்கௌண்ட்டில் போட சொல்லுங்க. இல்லை நாங்கள் அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க வந்து ஆம்பளை பிள்ளை இல்லை, அவங்களுக்கு தேவைதான் காசு இல்லையாண்டு இல்லை. இருந்தாலும் வந்து இப்போ உங்களோட பிரச்சனையை முன்ன முடியுங்க. இப்போ அவங்களுக்கான பாதுகாவலர் நீங்கள் தானே, நீங்கள் தான் என்ன நடந்தாலும் பார்க்க போகிறீங்க சரியா. அதால் உங்களோட பிரச்சனையை ஃபஸ்ட்டுக்கு முடியுங்கோ. அண்ட் வந்து உண்மையிலேயே அன்றைக்கு வந்து நான் தெரியும் நான் எனக்கு கடைசியில் கோபம் வந்தேன்னு தெரியும். ஏண்டா ஒரு பெரிய ஒரு உதவி நாங்கள் செஞ்சினாங்களே. ஆனால் நீங்கள் அதை வாங்கி கொண்டு நீங்கள் அதை வெளிப்படுத்தின விதம் சரியான ஒரு மன கஷ்டமாக போட்டுதுன்னு. இப்போ அதெல்லாம் வந்தோடனே இப்போ பழக்கம் இல்லையான்னு சொல்லவே இல்லை. அது நான் சில விஷயங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சோன்னு நாங்களாக செய்வோம். என்ன இப்போ அவன் தனேசு என்ன இது வண்டி ரெஞ்ச மாதிரி இந்த மிஷின் தானே என்ன சரி. அப்போ அதை கலட்டி வைப்போம். என்ன ஏன்டா நாங்கள் அதை கலட்டுறேன்னா அது அதை இப்போ கலட்டினா அப்புறம் அவனோட காயப்பேன், உன்னோட இப்போ காய்க்க மாட்டேன் சரியா. சரி சொன்னாங்கத்தான் வருது கவர்மெண்ட். இதை கவனமாக பாதுகாத்து கொள்ளணும். சரியான எக்ஸ்பென்சிவான மிஷின் சரியா. இது வந்து இப்போ எங்களுக்கு ஈஸியாக கிடைச்சாலும் இந்த வேல்யூ தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அதை கவனமாக பாதுகாக்கணும் சரி. பேங்க கொஞ்சம் எத்தனை பாக்ஸ்ன்னு பேங்க, இதுக்கு ஒரு பாக்ஸ், அங்கால இந்த சார்ஜருக்கு ஒரு பாக்ஸ், இங்கே இதுக்குள்ளே கிடந்தாண்டா இப்படி கிடந்தது வயர். அதுக்கு வயரை கடத்தபடி அவ்வளோ பயங்க இல்லை இதுக்கெல்லாம் இது கிடந்தது. அதுக்குள்ளே இது கிடந்தது. அப்போ இது கிடந்தது இது அந்த மெட்டப்பட்டிக்கு அதை கொடுங்க ஒரு காக்கா. இங்கே நல்ல ஒரு ஸ்பவுச் ஒன்று இருக்குது. உடனடியாக நீங்கள் ரெண்டே போங்க. ஆட்டோவுக்கு 2,000 பெட்ரோல் அடித்து போகிறதில்ல நட்டமில்லை தானே. ரைட் இப்போ கணேசன் பாட்டு ஒன்று பாடுவோம். அன்றைக்கு அண்ணா வாடி காட்டினோன்னு மிஷின் இல்லாவடியா நீ வாடையில் இன்றைக்கு தம்பி வாடி காட்டுவோம். சந்தோஷமா ஒரு பாட்டு பாடி காட்டுவோம். பாட்டு பாட மாட்டியா சரி. அப்போ ஆடி காட்டு போனா போதா. பார்ப்போம் கமோன் ஆடி காடுண்டாப்பா. சரி அதுவும் இப்போ நம்பிடு. இப்போ உனக்கு சந்தோஷமா அதையாச்சும் சொல்லு. சந்தோஷமாடாப்பா ரோய் சந்தோஷமா மிஷின் கிடைச்சது சந்தோஷமா. சொல்லு சரி. அப்போ நீங்கள் அந்த மிஷினை காட்டி தம்பி பூட்டிவங்க அவன்டே தனேஷுக்கு பூட்டிவங்க அவன் தான் சரி கதைக்கிற. மெட்ட காதக்கா நீங்கள் இவ்வளோ ஆழம் பிள்ளைகளோட இருக்கீங்களோ. அவன்கிட்ட கொடுங்க போடுவான். அதை வைங்க சரியா. அந்த அதங்கக்கா அது தேவையில்லை அது இல்லை அதை கொடுங்கண்ணே. ரைட் தனேஷ் நாங்கள் இப்போது எழும்பி நிற்போம் இருக்கா. ரைட் நாங்கள் வந்து முடிவுக்கு வருவோம். என்னன்னு சொன்னால் உண்மையிலே வந்து தெரியும் நீங்கள் படுற கஷ்டங்கள். நிறைய பேர் வந்து என்னுடையுமே கதைச்சவங்க உண்மையிலே அந்த 2 தம்பியாக்களும் பாவம் நிறைய மனவேதனைக்குள்ளாக வாழினமெண்டு. அப்போ எப்பயுமே வந்து வாய்ப்புகள் எங்களை தேடி வராது சரிதானே. எப்போயா இருந்துட்டு வரும் வரைக்குள்ளே நாங்கள் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளணும். பயன்படுத்த தவறி போட்டு அதை விட்டுட்டு நாங்கள் கவலைப்படுறதில் பிரயோசனம் இல்லை சரியானே. அப்போ உங்களுக்கான வந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தி இருக்கிறீங்க. இருந்தாலும் தெரியும் தானே நாக்கை வந்து கடவுள் என்னத்துக்கு ஒப்புறன்னு சொன்னால் கப்பல்கிட்ட சுக்கானுக்கு என்னன்னு சொன்னால் கப்பல்கிட்ட சுக்கான் வந்து சின்னன் அந்த அடியில் இருக்குன்னு தானே ஃபேன் வந்து அது வந்து சின்னன். ஆனால் அதுதான் அந்த கப்பலையே திருப்பு தானே. அதே மாதிரி எங்களோட மனுஷட்ட வந்து சின்னன் நாக்கு வந்து சின்னன். ஆனால் அந்த நாக்கால் விடுற அந்த வசனங்கள் நம்ம கதைக்காமல் இருக்கிற சில கதைகள் கதைக்கிற சில கதைகள்லாம் வந்து எங்களோட வாழ்க்கையை வந்துட்டு தீர்மானிக்கும் சரிதானே. தூசணம்ன்ற ஒரு வசனம் அதை வந்து சிம்பிளாக பேசிட்டு போகலாம். ஆனால் அதை பேசினா மற்றவங்க எங்களை பற்றி என்ன நினைப்பாங்க.
அதனாடியே நாங்கள் வந்துட்டு அதை அப்படியான வசனங்களை பாவிக்க மாட்டோம். அந்த மாதிரி எங்களோட நாக்கை வந்து நாங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்வோம். சரிதானே? அன்றைக்கு நீங்கள் சரியாக பயன்படுத்திங்களோ நாக்கை? இல்லை, நாங்கள் போன அப்புறம் சாப்பிட்றது தான் பயன்படுத்திக்கிங்க. ஓமா இல்லையா? சரியான காவலை போனோட நன்றி சொல்லி இல்லையாக்கா, உண்மையிலே வந்து இப்போ நன்றின்றதெல்லாம் வந்து இப்போ கேட்டு வாங்கணுமெண்டோ அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ என்னென்னா உண்மையிலே இந்த 4 வருஷமாக நாங்கள் உதவி செய்கிறோம்ன்றக்குள்ளே எங்களுடைய இந்த உதவி செய்கிற வரலாற்றில் நாங்கள் எத்தனையோ லட்சம் கோடி உதவி செஞ்சிட்டோம். ஆனாலுமே முதல் தடவையாக வந்து வீடியோ எடுத்து கூட கொடுத்தேன்னா உங்களுக்கு தான். ஏன் இவை 2 பேருக்காண்டியும் தான் அதை செஞ்சினாங்க. அப்போ செய்யும்போது நான் உங்கள்கிட்ட நிறைய விஷயங்களை எதிர்பார்க்கும்போது நான் எதிர்பார்த்து வந்து எனக்கு கிடைக்கலன்னு சொல்லும்போது இப்போ எனக்கு ஒன்றும் தேவையில்லை. ஆனால் பார்க்குறவங்க வந்து என்ன நினச்சிருப்பாங்க, பேரன் இவ்வளோத்தை கொண்டு போய் கொடுக்கும்போது அவை பேயாக வாங்கி வச்சுட்டு இருக்கணுமே அப்படின்னு நினைக்கும் போது ஒரு சின்ன கவலை வந்திருக்குமே. இல்லை, அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. தனேஷ், நான் சொல்கிறது சரியா பிள்ளையோ? சரி. சரி, இன்றைக்கு நான் சொன்னேன் அடுத்த முறை வரைக்கும் நல்ல பாட்டு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் எனக்கு. சரியோ? அப்போ இன்றைக்கு என்ன பாட்டு படிக்க போகிறீங்க? அந்த இன்னிசை பாடி வரும். இன்னிசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவம் இல்லை. சரியா, எடுத்து விடுவா. ரைட், 1 2 3. இன்னிசை பாடி வரும் நிலம் காற்றுக்கு உருவமில்லை, காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை, ஒரு தானம் பெருகையில் உள்ளம் கொள்ளை போகுதே, ஆனால் காற்று முகவரி கண்கள் அழிவதில்லை என்று வாழ்க்கையில் ஒரு தேடுறான், அது தேடு 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 மனசு தொலைகிறதே. இன்னிசை பாடி வரும் நிலம் காற்றுக்கு உருவமில்லை, காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை, கண்ணில்லை என்றாலோ நிறம் பார்க்க முடியாது, நிறம் பார்க்க முன் கண்ணை நீ பார்க்க முடியாது, கோயிலிசை போதுமே அட கோயில் முகம் தேவையா, உணர்வுகள் போதுமே அதன் உருவன் தேவையா, கண்ணில் காட்டி தோன்றிவிட்டால் கற்பனை தீண்டு விடும், கண்ணில் தோன்ற காட்சி இருந்தால் கற்பனை வளர்ந்து விடும், இது பாடல் கூட தேடக்கூட ஒரு சுகமே, இன்னிசை பாடி வரும் நிலம் காற்றுக்கு உருவமில்லை, காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை. வெரி குட், வெரி குட். மேலே வந்து என்ன சொல்கிறது, ஒரு வரியை மிஸ் பண்ண வந்துட்டு தம்பி பாடியிருந்தார். அதில் ஆரம்பத்தில் மட்டும் என்ன இன்னிசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவம் இல்லை, காற்றொலி இல்லை என்றால் பாட்டொலி கேட்பதில்லை. அங்கால திரும்பி அந்த வாழ்க்கையில் ஒரு தேடுறான், தேடி தேடி மனசு தொலைகிறது. இல்லை, அது ஏதோ ஒன்று அறிவதில்லை என்றாக்க அழிவதில்லை என்று சொன்ன. எனிவே உங்களுக்கு அது பிள்ளைக்கும் தானே டாம்பனவா டூம்பனவா தன்னத்தான் அந்த மாதிரி. சரியா, ரைட். அப்போ நாங்கள் சந்தோஷம், நீங்கள் கேட்ட காரியத்தை நாங்கள் செஞ்சு தந்துட்டோம். சரிதானே? சொல்லுங்க ஐயா, கொஞ்சம் திரும்பி நில்லுங்க செல்லம். ஓ, அந்த அக்காவோட பேர் நான் சொல்கிறேன் பாருங்க. அக்கா வந்து பேர் சொல்ல விரும்புகிறாங்களோ எனக்கு தெரியல. அக்கா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லண்டனில் இருக்கிறா. அப்போ லண்டனில் இருந்து வந்து இந்த மிஷினை உங்களுக்கு அனுப்பியிருக்கிறா. வந்து அக்காவோட பேர் வந்து எனக்கு தெரியல. அக்காவோட கடைசி வாட்ஸ்அப் நம்பர் வந்து 3500. நாங்கள் வேணுமென்னு சொன்னால் ஒரு கோல் ஒன்று அடிப்போம். நீங்கள் அக்காவுக்கு கோலில் நன்றி சொல்லி விடுங்களேன். ஏன்னா ஓகே. மிஷின் வேலை செய்து கொண்டு கேட்டால் சொல்லுங்க. அதுதான் நான் இப்போ போட்டு கொண்டு கதைக்கிறேன். அப்போ இன்னும் இல்லை. ஹலோ. ஓமாக்கா வணக்கம். உங்களோட மெஷின் வந்துட்டு எங்களோட கைக்கு வந்து அதை நாங்கள் வந்து கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டோம். இப்போ அந்த வீட்டுக்கார அக்கா நிற்கிறா. உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணுமென்று விரும்புகிறாங்களாம். ஹலோ. ஹலோ. சும்மா இருக்கிறோம் அக்கா. நீங்கள் இந்த நம்ம எனக்கு இந்த மிஷினை கொடுத்து விட்டதுக்கு பெரிய நன்றி அக்கா. உங்கள்கிட்ட குடும்பங்கள் நல்ல கடவுள் இறைவன் ஆசீர்வதிக்கணும். நன்றி, பெரிய உதவி செய்திருக்கிறீங்களா? ஓ, போட்டு தாங்க இருக்கிறேன். ஓ, ஓகே தான். கொஞ்சம் இறைச்சலாக இருக்குது. அது அங்கே கொண்டே செட் பண்ணினா சரி. சரி, ஓகே, நன்றி.
ஓகே அக்கா, சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அது வேலை செய்யுது மிஷின், நான் போட்டு பார்த்தேன். ஆனால் அந்த இரைச்சல் ஒன்று வரும். அது என்னென்றால் அவையின் காதுன்ற அந்த ரேடியேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவை அந்த ஒரு கொடுத்து செக் பண்ணி எடுக்கணும். ஓ எனிவே தேங்க்யூ. சொல்லுங்க அக்கா. இதுதான் கிருஷ்ணா, இது கொழும்புல தான் நாங்க பண்ணாங்க. அங்க ஒரு வருஷம் வாரண்டி இருந்தது. அந்த சர்வீஸ் அதுகள் எல்லாம் அங்க ஃப்ரீ. அதுகள் இங்க என்ன தெரியும், உங்க அந்த கம்பெனிகள் இருக்கா என்னன்னு தெரியாது எனக்கு. மற்றபடி அந்த அங்க கொண்டு அந்த 6 மணித்தியாலுமே சாய்ச்சு போடணும், 6 மணித்தியாலும் சாய்ச்சில போடணும். மற்றது இந்த தண்ணி அதுகள் படக்கூடாது. அந்த படுக்கைக்க சாய்ச்சில போட்டுட்டு படுத்துறா அப்படி எழுப்பி கொள்வலாம். அப்படித்தான் எனக்கு சொல்லி தந்த வேலை. ஓ மற்றது என்னென்னு சொன்னால் அதில் இருக்குது 3.5 மணித்தியாலம் சார்ஜ் போடுற அப்படின்னு மாதிரி இருக்குது. நான் எல்லாம் பாசிச்சு சொன்னேன். நான் இவருக்கா அந்த அது சம்மந்தப்பட்ட அந்த நிறுவனத்துக்கு போன அவங்க வந்துட்டு அட்வைஸ் பண்ணுவாங்க தானே, எங்கள் டாக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்கள விளங்கும் தானே. யா எனிவே தேங்க்யூ ஸோ மச் அக்கா. உண்மையிலே வந்து பெரிய ஒரு உதவி என்று தான் சொல்லணும். என்னென்னா அவங்க உங்களோட பேரை கேட்டவங்க. அப்போ நான் வந்து சொன்னேன் எனக்கு பேர் தெரியல, நான் டிரெக்டாக வந்துட்டு கால் பண்ணி தரேன்ண்டு. மற்ற என்னண்டாக்கா, இது நீங்கள் கொழும்புலேருந்து அனுப்பினீங்க, நாங்கள் இங்கே ஒரு 300 ரூபா டெலிவரி சார்ஜ் கொடுத்து எடுத்தாங்க. அது ஒரு அக்கௌண்ட் நம்பர் அனுப்புகிறோம், போட்டு விட்றீங்களா எனக்கு? 300 ரூபா போட்டு விடுங்க என்ன? சரி அக்கா. ஓகே அதுக்கு புரிம்பாவா ஒரு பவுன்ஸை கொடுத்து மாற்றணும் 300 ரூபா வரக்கா. சரி அக்கா. ஓகே என்ன? சரி அக்கா. பாய். தேங்க்யூ ஸோ மச். பாய். அக்கா பார்க்குற வீடியோ இடக்குடான்னு பார்க்குறேன். ஏண்டா சீரியஸாக ஓகே சொல்கிறேன். எனிவே இதை வடிவாக பாப்பா தானே. நான் 300 ரூபா போட சொல்லவா சீரியஸாக ஓகேன்னு போட்டேன் என்ன? சரி அதை வாக்கு விளங்கம் பகடியண்டு தம்பி திரும்பி இல்லைங்க மிளகு வாக்கும் கொஞ்சம் ரைட். ஓகே அப்போ சந்தோஷம் தானே. நாங்கள் கிளம்ப போகிறோம். சேம் டைம் அப்போ ஒரு 40,000 ஒன்று தாங்க. என்னென்னு சொன்னால் இது அன்றைக்கு நாங்கள் உங்களை வீட்டை வந்து கலாய்ச்சி எங்கள்ட குடும்பத்துக்கு இப்படி முன் வந்து உடனடியாக 1,70,000 காசு உடனடியாக இப்படி ஒரு தரக்கும் நீங்கள் கொடுக்கல. எங்கள்ட குடும்பத்துக்கு இப்படி தந்ததுக்கு கிருஷ்ணா அன்னைக்கு நன்றி. எழுதி பாடமாக்கி வச்சுக்கிறவங்கள டக்குன்னு மறந்தாலும் மட்டும் முந்தி சொல்லுற மாதிரி கிடக்கு. சரி எனிவே சந்தோஷம். உங்களோட வீடியோ போட்டதுக்கு பிறகு வந்து லண்டனில் இருக்கிற ஒரு அக்காவோ அண்ணாவோ எனக்கு தெரியல வந்து ப்ளீஸ் கிவ் திஸ் மணி டு தனேஷ் அண்ட் ஹிஸ் பிரதர் அப்படின்ற மாதிரிக்கு போட்டிருந்தாங்க. மணி ஃப்ரம் அதாவது வந்து காசு வந்து அனு அண்ட் சிரோன் அப்படின்ற பேரில் வந்துட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரிக்கு வந்துட்டு எழுதியிருந்தாங்க. ஸோ அதில் ஒரு 40,000 உண்டு 40,000 ஒன்று உங்களுக்கு கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கடைசி 223. சரி தானே தாங்கப்போ. எடுக்கலையா காசு? வரைக்குள்ளே எடுக்காமலாம் வந்தாங்க. ஏடிஎம் போகிறோன்னு சொல்லி மறந்துட்டேன். என்ன எனிவே வெயிட். எந்த பர்ஸுங்க காருக்கையா? எந்த பர்ஸுக்கு இருக்கணும் சம்டைம் காசு. நான் காருக்கு இதில் 27 இருக்குதா? அதுதாங்க நேசனே இந்த பர்ஸை கடத்துனாங்க. இங்கே வாங்க காட்டித்தாரேன் என்னென்ன பர்ஸ் எடுக்கிறேன். காருக்கிட்ட போய் இதை அமர்த்தணும். சரியோ இதை அமர்த்திங்கன்னா கார் திறக்கும். தண்டவாட்டில் திறக்காது, லொக்கடு விட நீங்கள் திறக்கணும். பிறகு பர்ஸ் எடுத்து போட்டு மேலே உள்ளதை அமர்த்தணும். சொல்லுங்க அவன் எப்படின்னு. போய் கீழே கொண்டு அமர்த்தணும். பர்ஸ் எடுத்து போட்டு மேலே கொண்டு ஒருத்தன் அமர்த்தியல் காருக்கிட்ட இல்லை இங்கே 2 அமர்த்தினா திறக்குமான ஆக்கள் ஆக்கடையில் எடுத்துருவாங்களே இல்லை. சரி அப்போ அந்த 27,000 தாங்க நாங்களக்கா வரைக்குள்ளே காசு எடுத்து நாங்கள் அதில் ஒரு ஃபேமிலியே கொடுத்துட்டு வந்துட்டோம். ஸோ இதில் 27 இருக்குது. பாருங்க தம்பியாக்கள் பர்ஸுக்குள்ளே இருக்கணும் 5,000 தாரமாக எண்ணிப்பாங்க. சரியாக இருக்கா 27. நான் நினச்சடாப்பா எடுத்த ஞாபகத்தில் வந்துட்டேன் நான். கேஷியர் காங்கிலக்க தான். சரி கேஷியர் ஞாபகப்படுத்தவே இல்லை கடைசி வரைக்கும். இந்த சரி இப்போ அம்மாட்டா. சரியா அப்போ தானே சந்தோஷமா ஒரு நன்றி உரையோட நீ வழங்கி விடுவா பாப்போம் ஸ்டேடியா. நாங்கள் கைத்தன் தம்பி அவர்களுக்கு மிஷின் நாங்கள் எவ்வளோ இடம் தேடி பார்த்தோம். அங்கே எங்கும் கை உடையில. கடைசியாக கிருஷ்ணா அண்ணாவுக்கு வந்தோம். அவர் எங்களுக்கு ஒன்றைய மரப்பும் தெரிவிக்காமல் நான் அந்த உதவியை செஞ்சு விட்றேன்னு சொல்லி அவர் உடனடியாக எங்கள் வீட்டுக்கு வந்து எங்களை எல்லாம் பார்த்து தான் அந்த உதவியை செஞ்சு விட்றேன்னு போனார். இன்றைக்கு எங்களுக்கு அந்த மிஷினை உடனடியாக கையில் ஒன்று ஒப்படைச்சு
சந்தோஷப்படுத்தி உள்ளார். அவருக்கு முக்கிய நன்றி கிருஷ்ணா அண்ணா அவர்களுக்கு. ஓகேடா, ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். எந்த விருப்பமெல்லாம் நீங்கள் நல்லா இருக்கணுன்றது தான் முக்கியமாக. நல்லா இருக்கிறோமோ இல்லையோ காது கேட்கணும், 4 கதை கதைக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். மன அழுத்தம்ன்றது வரக்கூடாது, அது கெட்ட ஒரு விடயம் உண்டு. ஸோ வந்து கதைச்சி பேசி சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் முக்கியம். சாப்பாடு கூட அது அடுத்த பட்சம் தான் சொல்லணும். மனுஷனுக்கு வந்துட்டு மன சந்தோஷம்தான் முக்கியம். ஸோ அந்த வகையில் என்ன செய்கிறது, கடவுள்கிட்ட செய்யலைன்னு சொல்ல முடியாது. சின்ன வயசுலேயே கண் பார்வை எல்லாம் போயிட்டுது, காதும் இல்லைன்றப்போ வந்து அது பெரிய ஒரு கஷ்டம். ஸோ வந்து அதே என்றாலும் நாங்கள் நீக்கி இருக்கிறோம் என்ற வகையில் சந்தோஷம். இம்மீடியட்டாக நீங்கள் வெங்காயம் வேணுமெண்டா நாங்கள் நூலூரம் இருந்து பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு ஆளை கூட்டி கண்டு இருக்கா, இதை செக் பண்ணி போட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. நல்லபடியாக வேலை செய்தாண்டு எல்லாம் டெஸ்ட் பண்ணி ஓகே ஆகின அப்புறம் தான் நீங்கள் ஆட்டோ லீஸ் காசு கட்டணும். சம்டைம் ஏதாவது இஷ்யூ வேண்டாம், நீங்கள் அந்த மிஷினை லவ் பண்ணணும், அதால் காசு கையில் வச்சுருக்கணும். இது உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். இதை நீங்கள் செக் பண்ணி எடுத்த பிறகு தான் நீங்கள் அந்த காசை பயன்படுத்தி உங்களோட லீஸ் காசு கட்டணும். ஸோ வந்து அதில் 1.70 பண்ணணும்னா நீங்கள் லீஸ் காசை கட்டுங்க. இது தம்பியாக்கள் கொடுப்படுத்தீங்களா அன்றைக்கு? இதை அடுத்த உடுப்பு என்ன எடுத்தீங்க? இல்லை இல்லை எடுத்து வந்து காட்டாங்க. சின்ன ஆக்கள் இல்லை தானே. என்ன உடுப்பு எடுத்தீங்களா அன்றைக்கு? ஜீன்ஸும் ஷர்ட்டும் எடுத்தீங்களா? 2 பேருக்கும்? 2 பேருக்கும். சரி, எடுத்தீங்க, சந்தோஷம். இதுலேயும் ஒரு 10,000 எடுத்து அவங்களுக்கு உடுப்படுத்து கொடுங்க. இன்றைக்கே எடுத்து கொண்டு வாங்க வரைக்குள்ள. பேச காணலையோ? பேச காணலையோ? பொலிசில் கம்ப்ளைண்ட் பண்ணிடாது ஏண்டா காணலையா? பேச காணலையோ? கீழே எல்லாம் பார்த்தீங்களே, என் மேலே பார்க்க சொன்னேன் உங்களை. டே லாஜிக்காக வேறு அமௌண்ட் லாஜிக்காக பார்த்தீங்களே. இப்போ லாஜிக்காக வைக்கல. இங்கே வாங்க, கிட்ட வாங்க, கிட்ட வாங்க ப்ளீஸ், கிட்ட வாங்க. நீங்கள் கொஞ்சம் நான் கொஞ்சம் என்ன ஆகினேன் 5 பேர் தம்பி தானே. காருக்கு போய் பேச எடுத்துன்னு வான்னு சொல்லிக்குள்ள காருக்கு போய் எல்லா இடமும் பார்த்து தரான். அதில் முன்னுக்கு ஒரு லாட்ஜி இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது. இப்போ பேர்ஸ் என்னடா இப்போ பேப்பரா வெளியில் வைக்கிறாங்க, லாட்ஜிக்கான வைப்பேன். இவ்வளோ அளவு எங்களோட காரில் தெரியுது. ஆளுக்கும் கொஞ்சம் காலம் காது வைக்காம இருந்தவங்க. அப்புறம் நாங்கள் இப்போ புளி இறச்சி விட்டுறாங்க விடிய காலத்தால். கொஞ்சம் இப்போது சரியாயிட்டு. இவருக்கு இதில் நிற்கிற முன்னுக்கு நிற்கிற அன்னைக்கு ஆளுக்கு அந்த புளிச்சத்து உடம்புல குறை வேண்டாம். அப்புறம் காதுக்குள்ளால விட்ட புளி கிடக்கடா பார்த்தீங்களா? அவனு நீ எங்கே ஒலிம்பிக்கு போறியா? ஓட்ட போட்டிக்காது கொண்டா பார்ப்போம். அதுக்கு என் கிடக்குதடியா இல்லாட்டி இந்த இடத்துல எங்களை போடா பண்ணுவீங்களா? அப்படியும் செய்வீங்களா? அப்படி ஒரு பிரச்சனையும் பெறாது தானே. நாங்கள் என்ன போகணும். இதோ அப்படிங்க 5 இருக்குது இதில். சரியோ? அப்போ எவ்வளவு? 32. 5000. ஓகே வெயிட். ரைட் இருக்குது. அப்போ 2000 தாங்க எனக்கு. அதோ திருப்பி என்னங்க சரியோண்டு. அப்போ காசை கணக்கு வை ஐயா. 40 இருக்குது. சரி தானே? அப்போ ரைட். அப்போ இந்த 40,000 தந்தது வந்து அனு அண்ட் சிரோன் என்ற பேரில் வந்துட்டு கொடுக்க சொல்லி ஒரு அவங்களோட அம்மாவோ அவங்களோட அப்பாவோ யாரோ அனுப்பியிருந்தாங்க. அவங்க அந்த பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த காசு எங்களுக்கு கொடுத்து விட்டதுக்கு அனு அண்ட் சிரோன்ன்றது அவங்களோட பிள்ளைகள்கிட்ட பேராக இருக்கலாம் சம்டைம். யா அவருக்கு நன்றி. எங்களோட குடும்ப நிலையை பார்த்து இந்த காசை கொடுத்து விட்ட அக்கா கடவுளை ஆசீர்வதிப்பார். உங்களோட குடும்பம் மேலும் மேலும் நல்ல இதாக இருக்கணும். சரி, ஓகே, சந்தோஷம். அப்போ அண்ணா சந்தோஷம் தானே? ரைட். அப்போ இனி உங்களோட கையில் உங்களோட காலில் நீங்கள் சொந்தமாக அதை இதை செஞ்சு இதண்டணும். இன்னும் ஒரு ஆகட்ட உதவி என்று இப்படியான விஷயங்களை போக தெரியும் தானே. என்ன ஒரு தடவை செய்ய மாட்டாங்களேன்னா. அப்போ நாங்கள் நிலமோனம் வந்து செஞ்சுருக்கிறோம். பெரிய ஒரு விஷயமாக இதை நீங்கள் எப்பயும் பாதுகாத்து கொள்ளணும். மற்ற தயவு செய்து லீஸை கட்டுங்க. நான் நன்மைக்கு மட்டும்தான் சொல்லுவேன் உங்களுக்கு. என்ற சொல்ல நீங்கள் கேட்கல அப்படின்னு சொன்னால் இன்னொரு கொஞ்சம் காலம் போக நீங்கள் கவலைப்படுவீங்க. அதால் என்ற சொல்ல நீங்கள் கேளுங்கோ, அது உங்களுக்கு நன்மை தருமென்று நம்புகிறேன். தனேஷ் ஒரு பாட்டு நான் ஆல்ரெடி சேர்ந்து படிப்போமா? சரி, என்ன பாட்டு படிப்போம்? ஒன்றை எடுத்து விடுவா. அப்போ நீ நான் பிடிக்கிறேன். கமான் நேசன் பாங்க சேர்ந்தெடுப்போம்மா. சேர்ந்தெடுப்போம்மா. வா தம்பி படிடா. என்ன பாட்டுன்னு சொல்லி போட்டு
இப்போ சந்தோஷமா இருக்கமல்லோ, இந்த சந்தோஷத்தை வந்துட்டு வெளிப்படுத்துவேன் ஒரு பாட்டு, சந்தோஷமான பாட்டு. எந்த பாட்டு? எந்த பாட்டு? அந்த ரோசாவே ரோசாவே. ரோசாவே ரோசாவே என்பிட்டு ரோசாவே. ரோசாவே ரோசாவே என் வீட்டு ரோசாவே, நான் பாடும் சங்கீதம் கேட்காமல் தூங்காதே. பாருங்க, பார்த்தாலும் சந்தோஷம் குறுக்காலே போகாதையா? என்னப்பா இது? ரோசாவே ரோசாவே என் வீட்டு ரோசாவே, பார்த்தாலும் சந்தோஷம் குறுக்கால போகாதையா? இந்த ஆள் படிக்குதுப்பா. அப்படித்தானே பாட்டு? இல்ல, பாட்டு அப்படி இல்ல. ரோசாவே ரோசாவே என் வீட்டு ரோசாவே, நீ பாடும் சங்கீதம் நான் பாடும் சங்கீதம் கேட்காமல் தூங்காதேன்றதான் பாட்டு வரும். நீங்க அப்படிதான் படிச்சீங்க. இந்த ரோசாவே ரோசாவே என் வீட்டு ரோசாவே, சி என்ன என்ன பார்த்தாலே சந்தோஷம் குறுக்கால போகாது. சரி, திருப்பியா அண்ணா வீடியோக்கு கூட வந்தா சரி. 1 2 3 ரைட். சரி. ரோசாவே ரோசாவே என் வீட்டு ரோசாவே, நான் பாடும் சங்கீதம் கேட்காமல் தூங்காதே, காத்தாடி போல சுத்துகிறேன், ஆனாலும் வேர்வை கொட்டுகிறேன், நேரம் நிழலாமே, மழை வந்தால் குடையாவேன், நதியோரத்தோடின் பல பேரை கரை சேர்ப்பேன். ரோசாவே ரோசாவே என் வீட்டு ரோசாவே, நான் பாடும் சங்கீதம் கேட்காமல் தூங்காதே. அங்கள வருகின்ற சோகங்கள் நிரந்தரமில்லையே, சிறகுகள் சரி என்றால் வானம் பக்கம்தான், அழகிய வானமே தினம்தோறும் தோன்றுமே, நம்பிக்கை வைத்தாலே வாழ்க்கை சொர்க்கம்தான். நேற்றிருந்த மேகங்கள் இன்று வானில் கிடையாது, இன்று வந்த சோகங்கள் நாளை எம்மை தொடராது, இது படித்தால் வளராமே, என்னை பறித்தால் மலராவேன், நான் புதைத்தால் விதையாவேன். அந்த மாதிரி வருமடாப்பா. எங்களுக்கும் எல்லாம் புல்லா தெரியானே. அன்னைக்கு புல்லா தெரியும், அந்த அன்னைக்கு வருது இல்லை பெருசா வழியில். இங்கே கண்ணுக்கு முன்னாடிக்க கூடாதா? அங்கால போங்க. சரி, ஓகே. சரியாப்பா, அப்போ நான் போயிட்டு வரேம்மா. சரியா, பாயா, சந்தோஷம். மறுபடியும் எல்லாருக்கும் நன்றி. அந்தந்த உதவி செஞ்ச அக்காக்கள் அண்ணாக்கள் எல்லாருக்குமே வந்து நன்றி. இனி தம்பியாக கூட நீங்கள் கொஞ்சம் மினக்கிடணும், அவங்களோட கொஞ்சம் கதைக்கணும், பேசணும், தனிமையில் இருக்க விடக்கூடாதுன்னு. நீங்கள் உங்களோட ஆட்டோ ஓட்டங்களை வழியாக பாருங்கோ, உடல் நலத்தை கவனிங்கோ, நேரத்தை சாப்பிட்டு நேரத்தை படுங்கோ, கவலை கொள்ள வேண்டாம். எதுவும் நிரந்தரம் இல்லை, வாழ்க்கைன்றதும் உண்டு. நடந்ததை குறித்து கவலைப்படுறதால இருக்கிறதே இழந்து போகிறது மட்டும்தான் மிச்சம். சரிதானே? விளங்குதா? ஸோ வந்து கவலைப்பட வேண்டாம். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நடக்கிறது தான் நடந்தே ஆகும். சரியா? ஸோ வந்து கவலை வேண்டாம். சரியா? ரைட் தனேஷ், அப்படியானவா கொய்ப்பாரு. சரியா, போயிட்டு வரமா? ஓகே, ரைட். சரி கணேசன், போயிட்டு வரமா? சரி, ஓகே 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 பாய். ஸோ இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.